ஒவ்வொரு சாப்டர்லயும் பிட்காயின் கோல்டோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து ரொம்ப எளிமையா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்துக்கிட்டே வர்றோம். லாஸ்ட் வீடியோவில் கூட பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் வந்து தெளிவாக பார்த்துருக்கோம். ஒரு வால்யூமை பற்றி ஒரு வால்யூம் வந்து எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து ரொம்ப கிளியர் கட்டாக ரொம்ப எளிமையாக பார்த்துருக்கோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்காதவங்கலாம் அதெல்லாம் பாருங்கள். அதே மாதிரி இந்த சேனலில் நீங்கள் எந்த இடத்துல எந்த வீடியோ பார்க்குற நபராக இருந்தாலும் சரி, அடிப்படையிலேருந்து உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த வீடியோ அடிப்படையிலேருந்து பார்த்துட்டு வாங்க. ஸோ நீங்கள் இடையில பார்த்து புரியிறத விட நீங்கள் அடிப்படையிலேருந்து அந்த பேசிக் கீவேர்ட்ஸ் அதெல்லாம் நீங்கள் கிளியர் கட்டாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு இது வந்து இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அது மாதிரி அடிப்படையில் இருக்கிற நிறைய வீடியோக்களில் அந்த கீவேர்ட்ஸை வந்து நான் கமெண்ட்ஸில் தனியாகவே எடுத்து எழுதியிருப்பேன். ஸோ அந்த கீவேர்ட்ஸுக்கான மீனிங் எல்லாம் உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறதையும் நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு சாப்டர் பை சாப்டராக நீங்கள் கற்றுக்கும் போது அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுதா, அதற்கான மீனிங் எல்லாம் உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறதையும் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வர்ற விஷயங்கள் இந்த டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் நான் அங்கங்கே லைட்டாக ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி, அதுக்கப்புறம் அவங்களோட சைக்காலஜி பற்றியெல்லாம் ஸோ அங்கங்கே நான் லைட்டாலாம் சொல்லியிருப்பேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய ஒரு 20% விஷயங்கள் மட்டும்தான். அதை வச்சுட்டு நீங்கள் முழுசாக ட்ரேட் எடுக்க முடியாது. ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட்டாக லைஃப் லாங்காக இதை ஒரு தொழிலாக பண்ண முடியாது அப்படிங்கிறத நீங்கள் கிளியர் கட்டாக புரிஞ்சுக்கணும். இதில் வர்ற ஒவ்வொரு வீடியோவும் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கு தான், உங்களுக்கு ஒரு நாலேஜ் கொடுக்கறதுக்காக மட்டும்தான். பட் இதை வச்சுட்டே நீங்கள் முழுசாக லைஃப் லாங்காக ப்ராஃபிட்டாக பண்ணிடலாம் அப்படிங்கிற அந்த முடிவுக்கு நீங்கள் வந்து 100% வராதிங்க. ஏன்னா கண்டிப்பாக அது முடியாது. ட்ரேடை எடுத்ததுக்கு அப்புறம் தான் 80% வேலைகள் இருக்குது. அந்த கிளியர் கட்டான நாலேஜ் உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் கட்டாயம் அதில் ஜெயிக்க முடியாது. இதை ஒரு தொழிலாக நீங்கள் ஜெயிச்சு அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் கொண்டு போக முடியாதுங்கிறத நீங்கள் கிளியர் கட்டாக நம்புங்க. புரியுதுங்களா? ஸோ எந்த விதத்துலையும் எந்த இடத்துலையும் நீங்கள் என்ன ஒரு ஏனோதானன்னு ஒரு முயற்சி பண்ணி உங்களோட பணத்தை வந்து மேலும் இழந்து போகாதீங்க. ஸோ அதனால் நான் ஒவ்வொரு வீடியோலையும் நான் கிளியர் கட்டாக சொல்கிறேன். ஓகேவா? அதனால் ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் தெளிவாக பாருங்கள். மார்க்கெட்னா என்ன அப்படிங்கிறது புரியும். மார்க்கெட்டில் எப்படி பணம் சம்பாதிக்கிறவங்க சம்பாதிக்கிறாங்க, லாஸ் பண்ணுறவங்க லாஸ் பண்ணுறாங்கன்றதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். மார்க்கெட்டோட டெப்த் ஸ்ட்ரக்சர்லாம் நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்க முடியும். புரியுங்களா? இந்த மாதிரி அடிப்படையான விஷயங்கள் ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நம்ம கிளாஸ் ரூம் மாடலில் சொல்லி கொடுக்குறோம். ஸோ அதனால் நீங்கள் ஒவ்வொரு சாப்டரையும் நீங்கள் புரிகிற வரைக்கும் கிளியர் கட்டாக பாருங்கள். சரியா? சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பிட்காயினோட விலை நகர்வுகள் எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்போ பிட்காயின் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து செல்லர் கொண்டு வந்திருக்காங்க. பையர் இங்கேருந்து இவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்காங்க. அப்போ செல்லர் எங்கேருந்து ஆரம்பித்தாங்களோ, புரியுதுங்களா? செல்லரோட பாயிண்ட் அந்த எந்த பேஸ்லேருந்து கொண்டு வந்தாங்களோ திரும்ப இப்போ என்ன பண்ணுறாங்க, பையர் வந்து அந்த பேஸை நோக்கி ட்ராவல் பண்ணுறாங்க. அப்படி ட்ராவல் பண்ணும்போது செல்லர் கொண்டு வந்த அந்த 50% இப்போ மார்க்கெட் என்ன நடந்திருக்கு, இப்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த 50% தாண்டி முதல்ல விக்கு க்ளோஸ் வச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் விக்கை தாண்டி என்ன இருக்குது, விக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் பாடியை தாண்டி பாடி, அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு, விக்கை தாண்டி விக்கு போயிடுச்சு. இப்போ இந்த பாடியை தாண்டி பாடியும் போயிருக்கு. இப்போ கரண்ட்டாக என்ன நடந்துட்டுருக்கு, இப்போ அடுத்த மார்க்கெட் வந்து விக்கை தாண்டி விக்கு போகணும், பாடி தாண்டி பாடி போகணும். அப்படின்னா மட்டும்தான் போக முடியும். ஸோ அப்போ என்ன நடக்குது, மார்க்கெட் வந்து ஒரு இதை தாண்டி ஒரு கேண்டில் வச்சுருக்காங்க, பட் பெரிய அளவில் அக்ரெசிவாக வைக்கல. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு கரண்ட் கேண்டில் இருக்குன்னா ஸோ அடுத்த கேண்டில் முன்னாடி கேண்டில், ப்ரீவியஸ் கேண்டில் அனாலிசிஸ், கரண்ட் கேண்டில் அனாலிசிஸ் நீங்கள் கிளியர் கட்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஒவ்வொரு இதையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 50% இதுக்கு முன்னாடி அதிகபட்சம் போன பாடி எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. அதிகபட்சம் போன விக்கு இந்த இடத்துல இருக்குது. அப்போ அதிகபட்சம் போன பாடி, அதிகபட்சம் போன விக்கு, இது ரெண்டையும் மார்க் பண்ணோம் அப்படின்னா இப்போ நீ அடுத்த மார்க்கெட் வெளியில தான் மேலே தான் போகுது அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த பவுண்டரியை தாண்டி, புரியுதுங்களா? அப்போ என்ன பண்ணணும், இந்த பவுண்டரியை தாண்டி அதிகபட்சம் எங்கே பாடி போயிருக்கோ எங்கே விக்கு போயிருக்கோ அந்த விக்கை தாண்டி விக்கு போகணும். ஆனால் விக்கு போகிறதுனால அது மேலே போகுன்ற கன்ஃபார்ம் கிடையாது. விக்குங்கிறது ஆப்போசிட் கலர். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், மேலே இருக்கிற விக்கு செல்லருக்கு சொந்தம். செல்லரோட கண்ட்ரோலில் மேலே இருக்கிற விக்கு இருக்கும். அப்போ அவ்வளோ தூரம் செல்லர் மார்க்கெட்டை கொண்டு வந்திருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ பாடி போகணும், இந்த பாடியை தாண்டி பாடி போகணும். இன்னும் பெட்டரா ஏற்கனவே இருந்த விக்கை தாண்டி ஸ்ட்ராங்காக விக்கு வச்சா மட்டும்தான் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக? சரி, ஓகே.
ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இந்த ஓவரால் எவ்வளோ தூரம் பையர் கொண்டு போயிருக்காங்களோ அதை தாண்டி மறுபடி செல்லர் கொண்டு வரக்கூடாது. அதை நம்ம கிளியர் கட்டாக பார்த்தோம். இப்போ இந்த இடத்துல இருந்து பையர் என்ன பண்ணியிருக்காங்க, இவ்வளோ தூரம் வரைக்கும் இப்போ கொண்டு போயிட்டாங்க. அப்போ இதை தாண்டி இதோட 50% எங்கே இருக்குது, இந்த 50% லைன் இங்கே இருக்குது. இந்த இடத்த தாண்டி வரக்கூடாது. இது அதிகபட்சம் எது வரைக்கும் வரலாம், இது வரைக்கும் கூட வரலாம். இதை தாண்டி விக்கு வைக்கலாம். இதை தாண்டி மாடி வச்சாங்க அப்படின்னா இப்போ எந்த இடத்துலேருந்து பையர் கொண்டு போனாங்களோ அந்த சோர்ஸ்க்கே வந்துடுவாங்க. அப்போ என்ன ஆகும், சோர்ஸ்க்கே வந்துட்டாங்கன்னா இதோட 25 50 வரைக்கும் போயிட்டு 75 100 லாங் டேர்ம் பவுண்டரி போக முடியாமல் திரும்பி வருதுன்னா என்ன ஆகும், இந்த சோர்ஸை உடைச்சு புதுசாக ஒரு சோர்ஸ் வச்சிரும், தலையை உடைச்சு புதுசாக ஒரு தலை வச்சிரும். புரியுதுங்களா? அப்போ அது என்ன ஆகும், அந்த பேட்டர்னுக்கு பேர், இந்த வி பேட்டர்ன் என்ன என்ன பேர் வரும். இப்போ இது வந்து இங்கேருந்து செல்லர் கொண்டு வந்திருக்காங்க, இங்கேருந்து பையர் கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ வி பேட்டர்னாக மார்க்கெட் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு, கொண்டு வந்துட்டாங்க, கொண்டு போயிட்டு இருக்காங்க. நான் இதெல்லாம் ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்கேன். இது பாஸ்ட் டென்ஸு, இது ப்ரெசன்ட் டென்ஸு, கரெக்டாக? ஸோ அப்போ என்ன நடந்திருக்கு, இது முடிஞ்சு போன மார்க்கெட்டு, இது கரண்ட் மார்க்கெட். இது முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறதுனால தான் பாஸ்ட் டென்ஸு, இது கரண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால இது ப்ரெசன்ட் டென்ஸ்னு நம்ம சொல்கிறோம். அப்போ என்ன இருக்குது, ஒரு வி பேட்டர்னாக ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. அப்போ இது என்ன இருக்குது, 25 தாண்டி 50 தாண்டி போயிட்டுருக்கு. இப்போ இது எங்கே போகணும், 75 to 100 போகணும். இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்துக்கிட்டோன்னா இதோட இந்த 50% லைன் இங்கே இருக்குது. இதுக்கு மேலே உள்ள இந்த ஹை, அல்டிமேட் ஹை, அதாவது இது வந்து டெய்லி, இது வீக்லி, புரியுதுங்களா? ஸோ இப்படி அப்கிரேட் பண்ணி பார்த்துருக்கணும். அப்போ இந்த 50% அதுக்கப்புறம் இந்த டேயோட பேஸ், இந்த பவுண்டரிக்குள்ளே மார்க்கெட் வந்துடும். அப்படி வரும்போது என்ன பண்ணக்கூடாது கவனிங்க. இப்போ கரண்ட்டாக இருக்கிற பவுண்டரி இது, அதுக்கப்புறம் இதோட 50% லைன் இது. இதை தாண்டி உடைச்சது அப்படின்னா, அவுட் சைட் கேண்டில் வச்சது அப்படின்னா எங்கே வரும், இங்கே வரைக்கும் வந்துடும். அப்போ இங்கே வரைக்கும் வரலாம், இதை தாண்டி விக்கு வரலாம், இதை தாண்டி பாடி வந்தது அப்படின்னா மறுபடியும் இந்த பேஸுக்கே மார்க்கெட் வந்துடும். அப்போ இந்த பேஸில் வந்து மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, பையர் வந்து மறுபடியும் புஷ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல பையரோட இன்வால்மெண்ட் எப்படி இருக்குது, அந்த அக்குமுலேஷன் எப்படி இருக்குது. நான் அக்குமுலேஷன்லாம் என்னங்கிறத கிளியராக பழைய வீடியோஸில் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ அக்குமுலேஷன் எப்படி இருக்குது, என்ன மாதிரி மார்க்கெட் செட்டில் ஆகுதா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். அதெல்லாம் பொறுத்து மார்க்கெட்டோட மூமெண்ட்ஸ் வந்து அடுத்தடுத்து இருக்கும். அதனால் நீங்கள் ஒவ்வொரு கேண்டிலையும் மார்க்கெட்டை வந்து ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணணும்னா ஒவ்வொரு 2 அல்லது 3 கேண்டிலையும் நீங்கள் க்ளோஸாக கேண்டில் அனாலிசிஸ் வந்து நீ பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ இங்கேருந்து செல்லர் கொண்டு வந்தாங்க, திரும்ப இப்போ பையர் கொண்டு போயிட்டுருக்காங்க. இப்போ 50% வரைக்கும் கொண்டு போனது, இதுக்கு மேலே கொண்டு போக முடியாமல் திரும்ப வந்தால் என்ன ஆகும், அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம், ஃபெயில்டு வி பேட்டர்ன். ஏன், இதோட பேஸுக்கு கொண்டு போக முடியல. எங்கேருந்து செல்லர் கொண்டு வந்தாங்களோ அந்த இடத்துக்கு திரும்ப பையராட கொண்டு போக முடியலன்னா அதுக்கு பேர் என்ன, ஃபெயில்டு. ஃபெயிலில் என்ன, தவறிட்டாங்க, கொண்டு போக முடியல, புரியுதா, தோத்துட்டாங்க. இப்படிதான், இப்படிங்கிற வார்த்தையில தான் நம்ம ஃபெயிலுக்கு யூஸ் பண்ணுறோம். அப்போ அதுக்கு அதனால இந்த வி பேட்டர்னுக்கு பேர் என்ன, கொண்டு போக முடியாமல், இந்த பேஸுக்கு கொண்டு போக முடியாமல் செல்லர் எங்கேருந்து கொண்டு வந்தாங்களோ அந்த பேஸுக்கு திரும்ப பையர் கொண்டு போக முடியலன்னா, கொண்டு போக முடியாமல் இவங்க கொண்டு போனதோட இந்த 50% உடச்சி மார்க்கெட் கீழே வந்துடுது அப்படின்னா, இந்த பேசிக்காக வந்துருச்சுன்னா அதுக்கு பேர் என்ன, ஃபெயில்டு பேட்டர்ன். இப்போ ஃபெயில்டு பேட்டர்ன் என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக இப்போ ஃபெயில்டு பேட்டர்னா அது மாறும். அப்போ அந்த ஃபெயில்டு பேட்டர்ன் மாறும்போது என்ன ஆகும், இப்போது இவ்வளோ தூரம் செல்லர் கொண்டு போயிருக்காங்க அண்ட் பையர் கொண்டு போயிருக்காங்க, திரும்ப செல்லர் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஏ பேட்டர்ன் கரண்ட் பேட்டர்னாக மாறுச்சுன்னா என்ன ஆகும், இது அவுட் சைட் கேண்டில் வைக்கும். அவுட் சைட் பேட்டர்னே அவுட் சைடாக வைக்கும். எப்படி ஒரு கேண்டில் அவுட் சைடு வைக்குது, முதல்ல கவனிங்க, இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஒரு கேண்டில் இருக்குது, அடுத்த கேண்டில் அதோட 25 50 வரைக்கும் போயிட்டு விக்கு வச்சுட்டு இப்படி வருதுன்னா என்ன நடக்குது, இதுக்கு பேர் ஃபெயில்டு பேட்டர்ன். இங்கேருந்து ஃபெயில்டு கேண்டில் 50 வரைக்கும் போயிட்டு போக முடியாமல் திரும்பி வருது. அதே மாதிரி தான் ஒரு பேட்டர்ன், மேலேருந்து கீழே கொண்டு வர்றாங்க செல்லர், திரும்ப பையர் கீழேருந்து மேலே கொண்டு வர்றாங்க, இது ஒரு வி பேட்டர்ன். இதோட 25 50 75 100 இது போக முடியாமல் திரும்ப வந்து இந்த பேஸை உடைக்குதுன்னா இதுக்கு பேர் என்னது, ஃபெயில்டு பேட்டர்ன். இந்த வி பேட்டர்ன் ட்ரை பண்ணி மேலே போக முடியாமல் கீழே வந்திருக்கு, இதுக்கு பேர் ஃபெயில்டு பேட்டர்ன். அதே மாதிரி தான் இப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட பேட்டர்ன் இருக்குது, பேட்டர்ன் இருந்தால் அது ட்ரெண்டு. அப்போ இந்த ட்ரெண்டு இந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட ட்ரெண்டாகவே மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணுது, போக முடியாமல் திரும்ப இப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட ட்ரெண்டாகவே கீழே வந்துச்சுன்னா இதுக்கு பேர் ஃபெயில்டு ட்ரெண்டு. ஃபெயில்டு கேண்டில் என்னவோ அதான் ஃபெயில்டு பேட்டர்ன், ஃபெயில்டு பேட்டர்ன் என்னவோ அதை தான் ஃபெயில்டு ட்ரெண்டு. அப்போது ஒன்றுக்கு மேற்பட்ட கேண்டில் சேர்ந்தா ஒரு பேட்டர்ன், ஒன்றுக்கு மேற்பட்ட பேட்டர்ன் சேர்ந்தா ஒரு ட்ரெண்டு. அப்போ அந்த ஒரு பேட்டர்ன் வந்து வி பேட்டர்ன், ஏ பேட்டர்ன், ஓ பேட்டர்ன். ஒரு ட்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னது, ஈக்குவல் ட்ரெண்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில்டு ட்ரெண்டு, எக்ஸ்ட்ரா ட்ரெண்டு. பேட்டர்னும் ஈக்குவல் பேட்டர்ன், ஃபெயில்டு பேட்டர்ன், எக்ஸ்ட்ரா பேட்டர்ன். கேண்டிலும்
ஈக்குவல் கேண்டில், ஃபெயில்டு கேண்டில், எக்ஸ்ட்ரா கேண்டில். அதே மாதிரி கேண்டில் இன்னும் கொஞ்சம் நீங்கள் டீட்டெயிலாக சொன்னால் இன்சைட் கேண்டில், அவுட் சைட் கேண்டில், ஃபெயில்டு கேண்டில். புரியுதா? இதெல்லாமே நீங்கள் கிளியர் கட்டாக ஒவ்வொரு கீவேர்டும் ரொம்ப எளிமையான கீவேர்டு தான். அதனால தான் உங்களுக்கு அடிப்படையாக உள்ள வீடியோவை நான் பார்க்க சொன்னேன். அடிப்படையாக உள்ள விஷயத்த நீங்கள் கிளியர் கட்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் உலகத்தில் இருக்கிற எந்த சார்ட்டை வேணாலும் அதோட ப்ரைஸோட மூமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். உலகத்தில் இருக்கிற எல்லா சார்ட்டும் அடிப்படை ஒன்று தான். புரியுதுங்களா? காரு எப்படி அதோட இன்ஜின், காரோட இன்ஜின் ப்ளஸ் அதோட ஃபியூல், இதை வச்சு எப்படி காரோட இயக்கம் அதோட மூமெண்ட்ஸ் இருக்கோ அதே மாதிரி மார்க்கெட்டுங்கிறது ப்ரைஸு, வால்யூம், இதை ரெண்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. புரியுதுங்களா? ஒரு ப்ரைஸு தான் வால்யூமை அட்ராக்ட் பண்ணுது. புரியுதுங்களா? அந்த வால்யூம் தான் மார்க்கெட்டை லீட் பண்ணுது. அடுத்த ப்ரைஸ் எங்கே போகணும் வரணும் அப்படிங்கிறத வால்யூம் முடிவு பண்ணுது. அதே மாதிரி ப்ரைஸ் வந்து வால்யூமை அட்ராக்ட் பண்ணுது. புரியுதுங்களா? அண்டர் வேல்யூ, ஓவர் வேல்யூன்னு சொல்லியிருக்கோம். கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர்ன்றோம், கண்ட்ரோல் ஆஃப் கிரீட், ப்ரைஸ் ஆஃப் அட்ராக்ஷன், ப்ரைஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ப்ரைஸ் ஆஃப் ஓப்பனிங், இப்படி நிறைய விஷயங்கள் டெக்னிக்கலாக ப்ரைஸை பற்றி, ப்ரைஸோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்குங்கிறத நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் போய் தெளிவாக பாருங்கள். ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற வீடியோக்குள்ளே இருக்கும். ஸோ அது மாதிரி இங்கே இருக்கிற விஷயங்கள், இங்கே இருக்கிற எளிமையான விஷயங்கள், டெக்னிக்கல் கீவேர்ட்ஸு இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தில் நீங்கள் எந்த யூடியூப் சேனலில் தேடினாலும் இருக்காது. புரியுதுங்களா? இது எல்லாமே முழுக்க முழுக்க நானாக உங்களுக்கு கிளியர் கட்டாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக என்ன வார்த்தை சொன்னால் ஒரு வார்த்தையில் உங்களுக்கு மொத்தத்தையும் புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் நான் அதை வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஒரு கீவேர்டாக கொடுத்துருக்கேன். ஒரு ப்ரைஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னா அது அந்த வார்த்தைக்குள்ளே பல ஆயிரம் மீனிங் இருக்குது. சரிங்களா? ஸோ அதெல்லாம் வந்து என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக தான் அதை ஒரு கீவேர்டாக கொடுத்துருக்கேன். அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிறது, இதில் உள்ள ஒவ்வொரு விஷயங்களும் விலை மதிப்பில்லாதவைகள். ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் எத்தனை தடவை பார்த்தாலும் அங்கே உங்களுக்கு கிளாரிட்டியான விஷயங்கள் புதுசு புதுசாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறதுக்கு காரணம் வந்து அதுதான். அதேமாதிரி அடிப்படையிலேருந்து நம்ம முதல் வீடியோவில் என்ன ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் எப்படி பண்ணணும்னு பார்த்தோமோ இன்னைக்கு வரைக்கும் அதே மாதிரி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் கிளியராக மார்க்கெட்டும் அதோட நகர்வுகள் அதை பேஸ் பண்ணி தான் இருந்துகிட்டே இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணணும், இந்த பேட்டர்ன் வந்து போக முடியாமல் இப்போ திருப்பி வந்துச்சுன்னா ஃபெயில்டு பேட்டர்ன். இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் இந்த பேஸுக்கே போயிடுச்சுன்னா ஈக்குவல் வி பேட்டர்ன். பேஸை தாண்டி போயிடுச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா வி பேட்டர்ன். இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு பேட்டர்னை வந்து அனலைஸ் பண்ணணும். இதை கேண்டிலாக பண்ணணும், இதை வந்து ஒரு ட்ரெண்டாக பண்ணணும், ஸோ ஒரு பேட்டர்னாக பண்ணணும். அது மாதிரி மார்க்கெட்டை பக்கத்துல இருந்து பார்க்கணுன்னா, ரொம்ப பக்கத்துலேருந்து பார்க்கணுன்னா கேண்டில் அனாலிசிஸ், கொஞ்சம் தூரமாக பார்த்தா போதும் அப்படின்னா பேட்டர்ன், ரொம்ப தூரத்தில் பார்த்தா போதும் அப்படின்னா ட்ரெண்டு. அதே மாதிரி மார்க்கெட்டை அப்கிரேட் பண்ணி பார்க்கணும், டவுன் கிரேட் பண்ணி பார்க்கணும். ஸோ இதெல்லாம் நான் பழைய வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். அப்கிரேட், டவுன் கிரேட். இப்போ மார்க்கெட் என்ன இருக்கு பாருங்க, இந்த மாதிரி அப்கிரேட் ஆகி ஆகி முதல்ல மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு கவனிங்க, இந்த அளவில் இருந்துச்சு. ஒரு ஏ பேட்டர்ன் என்ன இருக்குது, இந்த அளவில் தான் இருந்துச்சு. அப்போ இது எந்த அளவில் இருந்திருக்கும், அதிகபட்சம் ஒரு 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 15 மினிட் 1 ஹவர் லெவலில் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, இந்த தலையை உடைச்சு இங்கே தலை வச்சுச்சு ஏ பேட்டர்ன். ரெண்டாவது ஏ, சரிங்களா? ஏயை விட ரெண்டாவது ஏ பெருசாக இருக்கும். இதெல்லாம் நான் தெளிவாக ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸ்ட்ரக்சர் கூட கூட டெப்த்து கூட கூட ஸ்ட்ரக்சரும் கூடும் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். இப்போ ரெண்டாவது ஏ இங்கே இருக்குது. அப்போ இது என்ன அளவில் இருக்கும், ஒரு 1 ஹவர் 4 ஹவர் அளவில் இருக்கும். இப்போ என்ன நடந்திருக்கு, இந்த லோவில் இருந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ என்ன நடக்குது, இது டே அளவில் இருக்குது. கவனிச்சிங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், டே டே அளவில் இருக்குது. இப்படி தான் டெப்த்து கூடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு தகுந்த ஸ்ட்ரக்சரும் கூடும். மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு டெப்த்து கூடுதோ அந்த அளவுக்கு ப்ரைஸோட மூமெண்ட்ஸ் இருக்க இருக்க வால்யூமோட அந்த அட்ராக்ஷனும் ஜாஸ்தியாக இருக்கும். வால்யூமும் கூடிகிட்டே இருக்கும். பையர் செல்லரோட இன்வால்மெண்ட்டும் அதிகமாக இருக்கும். நான் அடிக்கடி சொல்கிறேன் தான், ஒரு காரு எத்தனை அடி பள்ளத்தில் இறங்குனா எத்தனை பேர் சேர்ந்தா அந்த காரை மேலே தூக்க முடியுமோ அத்தனைக்கான வால்யூம் வந்து மார்க்கெட்டில் கிடச்சிட்டே இருக்கும். மார்க்கெட் ஒரே இடத்துல ரொம்ப நாளாக செட்டில் ஆகி இருக்க முடியாது. மார்க்கெட்டை மேனுவலாக ஆப்ரேட் பண்ணாலும் அந்த ஆப்ரேட் பண்ணுறவங்க ஒரு குறிப்பிட்ட ப்ரைஸ் வந்தோடனே மார்க்கெட்டை விட்டுருவாங்க. அவங்களுக்கு தேவையான அளவு லாபம் வந்தோடனே அதுக்கப்புறம் என்ன ஆகும், மார்க்கெட் வந்து நார்மல் மோடில் மறுபடி அதோட மூமெண்ட்டை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அதனால தான் மார்க்கெட் யாரோட கண்ட்ரோலையும் இருக்கிறது இல்லை. மார்க்கெட் பேஸ்ட் ஆன் வால்யூம், அதுக்கப்புறம் மார்க்கெட் பேஸ்ட் ஆன் ப்ரைஸ், இது ரெண்டு தான் மார்க்கெட்டை வந்து லீட் பண்ணுது. புரியுதுங்களா? ஒரு வால்யூமும் விலையும் வால்யூமும் ஒரு காயினோட ரெண்டு சைடு மாதிரி. புரியுதுங்களா? இதெல்லாம் நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதனால தான் நம்ம சொன்னோம், மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு டெப்த் இருக்கோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்கிரேட் பண்ணி டவுன் கிரேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறதுல நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ இது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்து இது எப்படியெல்லாம் போகுது அப்படிங்கிறத நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்.
அடுத்தடுத்த கேண்டிலை நீங்கள் அனலைஸ் பண்ணீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இதோட 50% என்ன இருக்குது, ஓவரால் இந்த இடத்துல இருக்குது. ஸோ அப்போ இதுக்கு கீழே எங்கெங்கெல்லாம் இருக்குது, எங்கெங்கெல்லாம் 50% வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும்னா என்ன பண்ணணும், அடுத்தடுத்த ஃப்ரேமில் போய் நம்ம டவுன் கிரேட் பண்ணி பார்க்கணும். டவுன் கிரேட் பண்ணினா என்ன அர்த்தம், இப்போ டேயோட சின்ன ஃப்ரேம் என்னது நமக்கு வந்து 4 ஹவர்ஸ். அப்போ 4 ஹவர்ஸுக்கு இப்போ கண்ணுக்கு தெரிஞ்சு லோ இங்கே இருக்குது, கண்ணுக்கு தெரிஞ்சு இங்கே இருக்குது ஹை. அப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் இப்படி சுருக்கியெல்லாம் பாருங்கள். பக்கத்தில் ஏதாவது இந்த மாதிரி ஒன்றுக்கும் மேற்பட்ட கேண்டில்ஸ் வந்து ஒரு ரெட் கலராக வந்து அந்த ஸ்ட்ரக்சர் வந்து கிளியர் கட்டாக ஒரு பேட்டர்னாக முடிஞ்சிருக்கு அப்படின்னா ஸோ அந்த இடத்துல இருக்கட்டும். இல்லை இந்த மாதிரி இப்படி 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 லோ காட்டுது அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற அதிகபட்ச லோ எங்கே இருக்கோ ஸோ அந்த லோவில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ பண்ணும்போது என்ன இருக்குது, இப்போ இம்மீடியட் அப்போ 4 ஹவரோட 50% எங்கே இருக்குது, இங்கே இருக்குது கவனிங்க. அப்போ இந்த இடத்துல இருக்குது. அப்போ முதல்ல என்ன பண்ணக்கூடாது, மார்க்கெட் இந்த இடத்துக்கு வரலாம், இந்த இடத்த தாண்டி என்ன பண்ணலாம், மார்க்கெட் வந்து விக் வைக்கலாம், பாடி வச்சதுன்னா இந்த 50%க்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம கிளியர் கட்டாக பார்த்தோம். ஒவ்வொரு கேண்டிலாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஒவ்வொரு அடுத்தடுத்த கேண்டிலை மார்க்கெட்டை ரீட் பண்ண மார்க்கெட்டை வந்து ரொம்ப ஏர்லியர் ஸ்டேஜில் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வெளியில் மார்க்கெட் புரிஞ்சால் போதும், ரொம்ப க்ளோஸாக வேண்டாம், கொஞ்சம் அவுட்லைனாக தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னா என்ன பண்ணலாம், பேட்டர்ன் அனாலிசிஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் மார்க்கெட்டை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். பேட்டர்ன் அனாலிசிஸ்னால் என்னது கவனிங்க. இப்போ இது நான் டே சார்ட்லேயே வச்சுருக்கேன். இப்போ மார்க்கெட் என்ன பாருங்கள், இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஏ இங்கே வந்திருக்கு, இந்த தலையை உடச்சி ஏ, அடுத்து தலையை உடச்சி ஏ, தலையை உடச்சி ஏ, மறுபடியும் என்ன பண்ணியிருக்கு, லாஸ்ட்டாக இருந்த தலை எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு குட்டி ஏ போட்டிருக்கு, தெரியுதா, ஏ போட்டிருக்கு, பட் இந்த தலையை உடைக்காம ஏ போட்டிருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், அல்டிமேட்டாக இருக்கிற தலையே இங்கே இருக்குது, இந்த தலையை எடுத்துக்கிறோம், புரியுதா, இதுதான் பேட்டர்ன். அப்போ லாஸ்ட்டாக கிரியேட் ஆன பேட்டர்ன் அது இந்த பேட்டர்ன். அப்போ இந்த பேட்டர்னோட தலை இங்கே இருக்குது. அப்போ இந்த தலையை உடைச்சி வெளியில் அவுட் சைட் கேண்டில் போட்டுச்சுன்னா ஸ்ட்ராங்காக கீழே வந்துடும்னு அர்த்தம். அப்போ இந்த மாதிரி முதல்ல கேண்டில், அப்போ கேண்டிலுக்கு என்ன சொன்னோம், அதிகபட்ச விக்கு இங்கே இருக்குது, அதிகபட்ச பாடி இங்கே இருக்குது கவனிங்க. அப்போ முதல்ல இதை உடைக்கக்கூடாது. ரெண்டாவது பேட்டர்ன் படி என்ன இருக்குது, ரெண்டு விஷயம் இங்கே இருக்குது, பேட்டர்ன் படி அதிகபட்ச விக்கு இங்கே இருக்குது, இதை உடைக்கக்கூடாது. இதை மூணையும் உடைச்சதுன்னா கன்ஃபார்ம்டாக இதோட 50%க்கு வந்துடும். இதுதான் கேண்டில் அனாலிசிஸ். இன்னும் கொஞ்சம் பெருசாக பார்க்கணுன்னா பேட்டர்ன் அனாலிசிஸ், இன்னும் கொஞ்சம் பெருசாக பார்க்கணுன்னா ட்ரெண்ட் அனாலிசிஸ். புரியுதுங்களா. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து மார்க்கெட்டை வந்து கிளியர் கட்டாக ஒவ்வொரு விஷயமா நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், மார்க்கெட்டில் வந்து பவுண்ட்ரி அனாலிசிஸ் பண்ணிக்கலாம். பவுண்ட்ரி அனாலிசிஸ் தான் என்ன பண்ணுறோம், நம்ம அப்கிரேட் பண்ணி பார்க்குறோம், டவுன் கிரேட் பண்ணி பார்க்குறோம். இந்த மாதிரி அப்கிரேட் பண்ணி பார்த்தது ஓவரால் இப்போ டேக்கு இங்கேருந்து இங்கேன்னு பார்த்துருக்கோம். இப்போ இந்த மாதிரி டவுன் கிரேட் பண்ணி பார்த்தது தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 4 ஹவர்ஸில் இப்போ பார்த்துட்டு இருந்தோம். புரியுதுங்களா. ஸோ அந்த 4 ஹவர்ஸில் பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ என்ன பண்ணோம், பேட்டர்ன் அனாலிசிஸ் பண்ணோம். அப்போ இன்னும் கொஞ்சம் எப்படி 4 ஹவர்ஸை உடச்சி ஒரு பவுண்ட்ரி அனாலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா, டவுன் கிரேட் பண்ணி பண்ணால் பவுண்ட்ரி அனாலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் மார்க்கெட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியுதோ, அதே மாதிரி 4 ஹவரோட கேண்டில் அனலைசிஸ் பண்ணாலும் மார்க்கெட்டை இன்னும் கொஞ்சம் சுருக்கி அனலைஸ் பண்ண முடியும். அப்போ அதிகபட்சம் போன விக்கு எங்கே இருக்குது, இந்த கேண்டில் இப்போ எடுத்துக்கோங்க. இப்போ இது கரண்ட் கேண்டில், இது ப்ரீவியஸ். அதிகபட்சம் போன கேண்டில் இங்கே இருக்குது, அதிகபட்சம் போன பாடி இங்கே இருக்குது, பாடி விற்க தாண்டி இங்கே வந்துருச்சு. அப்போ இனிமேல் இந்த பாடியை விற்க உடச்சி பாடி வச்சா மட்டும்தான் மேலே போகும், இல்லாட்டி மார்க்கெட் கீழே தான் வரப்போகுதுங்கிறத இன்னும் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் பாடி எங்கே இருக்குது, பேட்டர்ன் படி எங்கே இருக்குது, இங்கே இருக்குது விக்கு, இதையும் உடச்சி இன்சைட் கேண்டில் போட்டிருக்கு. இப்போ என்ன பண்ணணும், மார்க்கெட் வந்து இதை உடச்சி இப்போ ஓவரால் ஒரு என்ன நமக்கு ஒரு பவுண்ட்ரி கிடைக்குது, ப்ரைஸ் லைன்ஸ். இதுக்கு பேர் என்ன சொல்கிறோம், பவுண்ட்ரின்றோம். இந்த பவுண்ட்ரியை உடச்சி வெளியில் அவுட் சைட் கேண்டில் வச்சா மட்டும்தான் மேலே போக முடியும். சரி, ஓகே. இன்னும் நம்ம டவுன் கிரேட் பண்ணி வரைகிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், 4 ஹவருக்கு கீழே அடுத்து 1 ஹவர் போவோம். 1 ஹவரில் முதல்ல என்ன பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காக இங்கே கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். இங்கே தெரியுதா, ஏற்கனவே இங்கே அதிகபட்சம் விக்கு போயிருக்கு, விக்கை தாண்டி விக்கு மட்டும்தான் போக முடிஞ்சிருக்கு, இந்த விக்கை தாண்டி கடைசி வரைக்கும் பாடி போகவே இல்லை. இதெல்லாம் நீங்கள் கிளியராக கவனிக்கணும். புரியுதுங்களா, கிளியராக கவனிக்கணும். எவ்வளவு ஏர்லி ஸ்டேஜில் மார்க்கெட் உங்களோட பேசும், நீங்கள் அதை ஒவ்வொன்றையும் அப்கிரேட் பண்ணி டவுன் கிரேட் பண்ணி அப்கிரேட் பண்ணி டவுன் கிரேட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். அடிக்கடி சொல்கிறதான், மார்க்கெட்டுங்கிறது ஐசியூவில் இருக்கிற பேஷண்ட் மாதிரி. அதை நீங்கள் எந்த அளவுக்கு மானிட்டர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சார்ட் உங்களோட பேசும். அப்போ அதிகபட்சம் போனது எங்கே இருக்குது, கிட்டத்தட்ட 6:30க்கு போயிருக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள், கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 7 8 9 கிட்டத்தட்ட 10 மணி நேரமாக மார்க்கெட் வந்து அதோட விக்கை தாண்டி விக்கு மட்டும்தான் வச்சுருக்கு. விக்குங்கிறத ஆப்போசிட்கள் செல்லருக்கு ஃபேவராக இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், இங்கே தள்ள ஆரம்பித்த செல்லர் மறுபடியும் என்னதான் பையன் முயற்சி பண்ணாலும் திரும்ப கீழே தான் தள்ளியிருக்காங்க. கீழே 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 தள்ளி செல்லரோட ஃபோர்ஸ் தான் அக்ரெசிவாக இருக்குது. அப்போ என்ன நடக்கும்,
கண்ணுக்கு தெரிஞ்சு கவனிங்க. கண்ணுக்கு தெரிஞ்சு எங்கே இருக்கோ 50 அல்டிமேட் லைனு, அப்போ என்ன ஆகும், இந்த லோலேருந்து ஹை எங்கே இருக்கோ, இப்போ இதோட 50% எங்கே வருதோ அந்த 50% அளவுக்கு கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகபட்சம் இருக்குது. அப்போ இது கீழே தான் வரப்போகுதுன்னா இப்போ என்ன பண்ணணும், இது மறுபடியும் இந்த பேஸை தாண்டி, இப்போ இதெல்லாம் நான் எடுத்து விட்டுறேன் உங்களுக்கு. நம்ம பவுண்ட்ரி அதோட லைன் மட்டும் வச்சுக்கலாம். என்ன பண்ண போகுது, இது கீழே தான் வரப்போகுதுன்னா இந்த பேஸை தாண்டி வெளியில் அவுட் சைட் கேண்டில் வைக்கக்கூடாது ஒன்று. ரெண்டாவது, இப்போ எவ்வளோ தூரம் செல்லர் கொண்டு வந்திருக்காங்களோ அதை தாண்டி வெளியில் 50% தாண்டி மேலே போகக்கூடாது. இப்போ என்ன நடந்திருக்கு கவனிங்க. இப்போது இந்த 50% தாண்டி அக்ரெசிவாக பையர் ஒரு அவுட் சைட் கேண்டில் வச்சுட்டாங்க, ஓகே தான், ரைட்டு, ஓகே. ட்ரை ட்ரை பண்ணியிருக்காங்க. இதை அச்சீவ் பண்ணாங்களா அப்படிங்கிறத எப்படி பார்க்கணும், இப்போ இந்த கேண்டிலோட கரண்ட் கேண்டிலோட பாடி விக்கு பார்க்கணும், அதோட 50% பார்க்கணும். இப்போ கரண்ட் கேண்டிலோட 50% பார்க்குறத விட இப்போ கரண்ட்டாக இருக்கிற 50% எடுத்து நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த பையர் எவ்வளோ தூரம் கொண்டு போனாங்களோ அதோட 50% இங்கே இருக்குது. அப்போ என்ன பண்ணக்கூடாது, இது மேலே தான் போகுதுன்னா என்ன பண்ணணும், அப்போ என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக இந்த பாடி விக்கை தாண்டி புதுசாக பாடி வைக்கணும். விக்கு வச்சு பிரயோஜனம் இல்லை, விக்கு மேலே உள்ள விக்கு செல்லருக்கு தான் சொந்தம், செல்லர் தான் ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத காட்டுது. அப்போ என்ன பண்ணும், இந்த பாடி விக்கு தாண்டி பாடி வச்சா மட்டும்தான் இங்கே போக முடியும். அப்படியே இதையும் தாண்டி பாடி வைக்கணும் அப்படின்னா என்ன ஆகும், இப்போ என்ன நடக்குது, இப்போ இங்கேருந்து செல்லர் கொண்டு வந்தாங்க, அதோட 25 50 கிட்டத்தட்ட 75 அளவில் போயிட்டு போக முடியாமல் இப்போ திரும்பி வருது. அப்போ இது ஃபெயில்டு வி பேட்டர்னாக மாறப்போகுது. ஃபெயில்டு வி பேட்டர்னாக மாறப்போகுதுன்னா என்ன பண்ணும், இதோட 50% உடச்சி இந்த பேஸுக்கே வந்துடும். கரெக்டாக இந்த பேஸுக்கே வந்துடும். அதிகபட்சம் கீழே உள்ள இந்த பாடி இந்த விக்குக்குள்ளே இந்த பவுண்ட்ரிக்குள்ளேயாவது விக்கு வச்சு வைக்காமல் மறுபடியும் மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இல்லை. எப்போ, இதோட 50%, அதாவது என்ன அர்த்தம், இங்கேருந்து பையர் கொண்டு போனாங்களே இதோட 50% இங்கே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், செல்லர் கொண்டு வந்த 50%, பையர் கொண்டு போன 50%, ரெண்டுக்குள்ள 50% பவுண்ட்ரி இங்கே இருக்குது. இப்போ பவுண்ட்ரிக்கு மேலே இருக்குது. அப்போ இதை தாண்டி பாடிக்கு தாண்டி மேலே முடியாமல் வந்துச்சுன்னா இந்த பவுண்ட்ரிக்கு முதல்ல கண்டிப்பாக வரும். இந்த பவுண்ட்ரியை தாண்டி அவுட் சைட் கேண்டில் வச்சுன்னா அடுத்த பவுண்ட்ரி இங்கே இருக்குது, இந்த பேஸுக்கே மார்க்கெட் வரும். இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணலாம், மார்க்கெட்டை பவுண்ட்ரி வைஸாகவும் ட்ரெண்ட் வைஸாகவும் நீங்கள் என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் ஏர்லி ஸ்டேஜில் நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா, இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கிளியர் கட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இன்ச் பை இன்ச்சாக நீங்கள் மார்க்கெட்டை வந்து ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கிளியர் கட்டான விஷயங்கள் புரியும். அப்போ இது மேலே தான் போக போகுதுன்னா என்ன பண்ணக்கூடாது, பையர் வந்து இதோட 50% தாண்டி கீழே கொண்டு வந்து அவுட் சைட் க்ளோஸ் வைக்கக்கூடாது. விக்கு வைக்கலாம், விக்குங்கிறது கீழே உள்ள விக்கு பையருக்கு சொந்தம். அப்போ அவுட் சைட் பாடி வைக்கக்கூடாது. அப்போ ஓவரால் இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, மார்க்கெட் வந்து செல்லரோட கண்ட்ரோலில் இருக்குது. ஏன்னா 1 ஹவரில் இப்போ மார்க்கெட் செட்டில் ஆயிடுச்சு. மோர் தென் 10 ஹவர்ஸ் பையரால் பாடி வேலை புதுசாக வைக்க முடியல. அப்போ என்ன நடக்கும், மார்க்கெட் வந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது. செட்டில்னா அவங்க டோட்டலாகவே ஃபெட்டப் ஆகிட்டாங்க. இனிமேல் முடியாதுப்பா மேலே கொண்டு போகிறதுக்கு, கயிறு இழுக்கிறவங்க மேலே முடியாது அப்படின்னு சோர்ந்து போயிட்டாங்க. டோட்டலாகவே அவங்க நம்பிக்கை இழக்கிறதுக்கு பேர் தான் செட்டில், இழந்துட்டாங்க. அப்போ என்ன ஆகும், கீழே தான் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, அப்போ இதை இன்னும் டவுன் கட் பண்ணி வரைஞ்சா எங்கே வரணும், 1 ஹவருக்கு அப்புறம் 15 மினிட்ஸ். சரிங்களா, அப்போ 15 மினிட்ஸை ரீசெட் பண்ணுங்கள். கண்ணுக்கு தெரிஞ்சு லோ எங்கே இருக்குது, ஸோ அப்போ இந்த இடத்துல தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் 15 மினிட்ஸும் ஸ்ட்ராங்காக மார்க்கெட் அதே அளவு தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. கரெக்டுங்களா. ஸோ இப்போ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரியும். இப்போ அதான் நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் 15 மினிட்ஸு. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், லாஸ்ட்டாக விக்கு வச்சாங்க, விக்குக்கு அப்புறம் விக்கு தான் போச்சு, விக்குக்கு அப்புறம் விக்கு தான் போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியல, இந்த விக்குக்கு அப்புறம் பாடி கடைசி வரைக்கும் போகவே முடியல. இங்கே இருந்த பாடி கவனிங்க, இங்கே இருந்த விக்கு முதல்ல அதிகபட்ச லோ தானே. இப்போ இதை தாண்டி இந்த பவுண்ட்ரிக்குள்ளே தான் பாடி வந்திருக்க ஒழிய இந்த பவுண்ட்ரியை தாண்டி பாடி போக முடியல. அப்போ இந்த பவுண்ட்ரியை தாண்டி விக்கு தான் போச்சு, இங்கே ஒரு தடவை போச்சு, இங்கே ஒரு தடவை போச்சு. அப்போ கீழே இருக்கிற விக்கு யாருக்கு சொந்தம், பையருக்கு தான் சொந்தம். அப்போ கீழே விக்கு போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, பெருசாக விக்கு போட்டுக்கிட்டே இருக்காங்கன்னா பையர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிட்டு இருக்காங்க, செல்லர் வீக்காக இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக இங்கேருந்து செல்லர் எவ்வளோ தூரம் கொண்டு வந்தாங்களோ இதோட 50% எவ்வளவோ, கரெக்டாக இந்த அல்டிமேட்டாக 50% எங்கே இருக்கோ அந்த 50%க்கு மையர் கொண்டு போயிடுவாங்கன்னு அர்த்தம். 100% கொண்டு போயிருக்காங்க. இப்படி தான் நீங்கள் மார்க்கெட்டை ரீட் பண்ணணும். சரி, இதோட 50% இப்போ கொண்டு போயிட்டாங்க. இப்போ என்ன பண்ணக்கூடாது, மார்க்கெட்டு இருந்து இன்னும் மேலே தான் போக போகுதுன்னா என்ன பண்ணக்கூடாது, இதோட இங்கேருந்து பையர் கொண்டு போன 50% எவ்வளவோ அதை தாண்டி கீழே விக்கு வரலாம். பாருங்கள், விக்கு வந்திருக்கு, இந்த ப்ளூ கலர் லைனை நான் எடுத்து விட்டுறேன். இதை தாண்டி விக்கு வந்திருக்கு, என்ன வரக்கூடாது, பாடி வரக்கூடாது, கீழே உள்ள விக்கு பையருக்கு சொந்தம். அப்போ என்ன நடக்கும், கீழே விக்கு மட்டும்தான் வச்சிருக்கு, இந்த பவுண்டரிக்குள்ள பாடி மட்டும்தான் இருக்குன்னா என்ன நடக்கும், அடுத்து அதிகபட்சம்
இருக்கிற பாடி, இங்க இருக்கிற விக்கு. இதுக்குள்ள விக்கு வரலாம். இதை தாண்டி கூட விக்கு வரலாம். இதுக்குள்ள பாடி அதிகபட்சம் வரலாம். இதுதான் பாடி வர்றதுக்கான அதிகபட்சம் டெட்லைன். இதை தாண்டி செல்லர் பாடியை கொண்டு வந்துட்டாங்கன்னா இந்த பேசிக்கே வந்துடும். பேசிக்கே வந்துடும். அதிகபட்சம் இங்க இருக்கிற பாடி, இங்க இருக்கிற விக்கு, இந்த இடத்துக்குள்ளேயாவது பாடியை கொண்டு வந்துருவாங்க. இதெல்லாம் நீங்க கிளியர் கட்டா புரிஞ்சுக்கணும். புரியுங்களா? அப்ப என்ன நடந்திருக்கு? இப்போ பையரோட இன்வால்மெண்ட் தான் இருக்கு. இப்போ இன்னும் மேலே போகணும்னா என்ன பண்ணணும்? கேண்டில் அனாலிசிஸ் படி இங்க பாடி இருக்கு, இங்க விக்கு இருக்கு. இந்த பாடி விக்கை தாண்டி விக்கு போகக்கூடாது, பாடி போகணும். அப்பனா மட்டும் தான் இந்த பேஸுக்கு வரும். அப்போ ஏற்கனவே அல்டிமேட்டா பாடி விக்கு எங்க இருக்கு? இங்க இருக்கு, இங்க இருக்கு. கவனிங்க, ஒவ்வொரு இடத்துலையும் நான் ப்ரைஸாகவும் அனலைஸ் பண்ணுறேன், பவுண்ட்ரியாகவும் காட்டுறேன், இன்னும் கொஞ்சம் அதோட பார்டராகவும் காட்டுறேன், ப்ரைஸாகவும் காட்டுறேன். டீட்டெயிலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஒவ்வொன்றையுமே இப்போ நான் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். கேண்டில் அனாலிசிஸும் இங்கேன்னு பண்ணி காட்டிட்டு இருக்கேன், பேட்டர்ன் அனாலிசிஸும் பண்ணி காட்டிகிட்டே இருக்கேன், ட்ரெண்ட் அனாலிசிஸும் மொத்தமாக பண்ணி காட்டிகிட்டே இருக்கேன். நீங்கள் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக ரீட் பண்ண மார்க்கெட் இன்னும் எங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இன்னும் துல்லியமாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதனால தான் நான் சொன்னேன், அடிப்படையை பார்த்துட்டு வாங்க, இல்லைன்னா உங்களுக்கு புரியாது. இதை பார்க்கல தலைவலிக்கும், என்னடா ஏதோ சொல்லிட்டு இருக்கான்ற மாதிரி இருக்கும். புரியுதா? அது மாதிரி நீங்கள் என்ன எடுத்த உடனே என்ன இதில் 1 மணி நேரம் இங்கே என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் இதை புரிஞ்சு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்குள்ளே வீடியோ முடிஞ்சிருச்சா, அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். புரியுதுங்களா? ஏன்னா அவ்வளவு சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், எளிமைப்படுத்தி பார்த்துக்கிட்டே இருக்கோம். சார்ட் உங்களோட பேசும். ஒரு கதை புக்கு படிக்கிற மாதிரி. ஒரு கதை புக்கு படிக்கணும்னா என்னவாகும்? முதல்ல ஒரு எழுத்து தெரிஞ்சாதான் வார்த்தையாக வாசிக்க முடியும். ஒரு வார்த்தை தெரிஞ்சாதான் ஒரு சென்டென்ஸாக உங்களால் வாசிக்க முடியும். அப்போ ஒரு கேண்டிலை ரீட் பண்ணணும், ஒரு பேட்டர்னை ரீட் பண்ணணும், ஒரு ட்ரெண்டை ரீட் பண்ணாதான் அந்த புக்கோட ஸ்டோரி என்னங்கிறதே உங்களுக்கு புரியும். அப்போ அது மாதிரி இந்த மாதிரி மூணையுமே நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் மார்க்கெட்டோட நகர்வுகள் எப்படி இருக்குது, எப்படி இருக்க போகுதுங்கிறதெல்லாம் உங்களுக்கு கிளியராக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அப்போ என்ன இருக்குது, 2 50% இங்கே இருக்குது. மொத்தத்தில் சொன்னால் இந்த 2 50% லைனை தாண்டி கீழே வந்துச்சுன்னா இங்கே வந்துடும். 50% லைனை தாண்டி மேலே போச்சு அப்படின்னா இங்கே போயிடும். இதுதான் அர்த்தம். அதுதான் நம்மளுக்கு முன்னாடியே என்ன சொன்னேன், ஒரு செல்லர் எங்கேருந்து கொண்டு வர்றாங்களோ திரும்ப அதோட தலையை தொடுறதுக்கு பையர் முயற்சி பண்ணுற கேம் தான் என்னது கேம். அது ஒரு கேம் மாதிரி நீங்கள் பாருங்கள். அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அப்போ பையர் இப்போ இங்கேருந்து இந்த தலையை தொடுறதுக்கு போகிறாங்கன்னா அப்போ என்ன பண்ணக்கூடாது, செல்லர் திரும்பி வந்து இந்த தலையை தொடக்கூடாது. அப்போ தலையை தொட்டாங்கன்னா என்ன ஆகும், செல்லர் தோற்று போயிடுவாங்க, ஜெயிச்சிருவாங்க, பையர் தோற்று போயிடுவாங்கன்னு அர்த்தம். இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, செல்லர் இங்கே ட்ரை பண்ணுறாங்க பாருங்கள், இங்கே ட்ரை பண்ணுறாங்க, மறுபடியும் இங்கே ட்ரை பண்ணுறாங்க, இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்படிலாம் செல்லரும் ட்ரை பண்ணுவாங்க. அதானே போட்டி. சரி, ஓகே, நீ பண்றத நீ மட்டுமே கயத்தை இழுத்துக்கன்னு சொல்லி இழுக்கிறவங்க விட மாட்டாங்களா? இவன் இழுத்தான் அவனும் இழுப்பான். ஈக்குவல் டைட் ஆப்போசிட். அப்போ இவங்க அசந்த நேரம் பார்த்து இவங்க இழுப்பாங்க, இவங்க நேரம் பார்த்து அவங்க இழுப்பாங்க. ஓவரால் கடைசியில் யாரோ ஒருத்தவங்க ஜெயிப்பாங்களே, அதுதான் விஷயம். அப்போ என்ன நடந்திருக்கு, பையர் இங்கே கொண்டு போகிறாங்க. அப்போ கையர் வந்து இந்த தலையை தொடுறாங்களா, இல்லை செல்லர் வந்து இந்த தலையை தொடுறாங்களான்னு தான் இப்போ உள்ள போட்டி. இதுதான் இது 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 அதிகபட்சம் ட்ரெண்டோட ஹை, இது ட்ரெண்டோட லோ. ட்ரெண்டோட ஹையை பையர் தொட ட்ரை பண்ணுவாங்க, ட்ரெண்டோட லோவை செல்லர் தொட ட்ரை பண்ணுவாங்க. அந்த முடிஞ்சு போன இந்த ட்ரெண்டு இப்படி கரண்ட்டாக நடக்கிற அந்த விஷயத்த நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் மார்க்கெட்டை ரீட் பண்ணுறது, சார்ட்டை ரீட் பண்ணுறது. இது புரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் டெக்னிக்கலாக 100க்கு 100% நீங்கள் தேறி எந்திரிச்சிடலாம். அதனால தான் இதில் உள்ள ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதோட அடிப்படையை நீங்கள் கிளியர் கட்டாக பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. இந்த மாதிரி மார்க்கெட்டை வந்து அப்கிரேட் பண்ணி டவுன் கிரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? சரி. அப்போ இந்த மாதிரி பாருங்கள். இப்போ 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் இன்னும் கீழே போனீங்கன்னா என்ன பண்ணுறது, ஆட்டோமேட்டிக்காக 5 மினிட். இப்போ நான் இந்த பவுண்டரி மட்டும் எடுத்துக்கிறேன், கரண்ட் உள்ளதை எடுத்துக்கிறேன். எப்போவுமே க்ளோஸ்ட்டை மட்டும் நான் எடுத்துகிட்டே போகிறேன். புரியுதா? கரண்ட்டுங்கிறது தேவைப்பட்டால் அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து என்ன பண்ணுறோம், 5 மினிட் இப்போ ரீசெட் பண்ணி பார்த்தா 5 மினிட்ல அதிகபட்ச லோ எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ இப்போ உள்ள இந்த கரண்ட்டை இங்கே கனெக்ட் பண்ணிங்கன்னா இப்போ தெரியும். இப்போ என்ன பண்ணக்கூடாது, இப்போது கவனிங்க, இங்கேருந்து பையர் கொண்டு போனாங்க தெரியுதா, கவனிச்சிங்களா? 5 மினிட்ஸில் இங்கேருந்து செல்லர் கொண்டு வந்து இதை தாண்டி அவுட் சைடு வச்சாங்க. ஆனால் சஸ்டெயின் பண்ணணும், வச்சாங்க. இதுக்கு பேர் தான் ட்ராப்புன்னு சொல்லுவோம். வேகமாக போகிற மாதிரியே காட்டுவான், டப்புன்னு திரும்பிடுவான். இப்போ நீங்கள் ஒருத்தனை துரத்திட்டு போகிறீங்கன்னா இப்போ என்ன பண்ணுவான், வேகமாக ஓடுவான். ஓடும்போது நீங்கள் ஒரே டைரெக்ஷனில் அவன் ஓட மாட்டான், எந்த சைட்லாவது டப்புன்னு திரும்புவான். நீங்கள் உங்களோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவனோட ஜாஸ்தி போயிட்டு அப்புறம் திரும்பி வரணும். அதுக்குள்ளே அவன் என்ன பண்ணியிருப்பான், அதிகப்படியான டிஸ்டன்ஸை கவர் பண்ணியிருப்பான். கரெக்டுங்களா? இதே மாதிரி தான் ட்ராப். பையருக்கும் செல்லருக்கும் நடக்கிற ட்ராப்போட மார்க்கெட்டில் ட்ராப் அதிகப்படியாக யாருக்கும் நடக்கும், ரீட்டைலருக்கும் பெரிய பணக்காரனுக்கும் நடக்கும். ஏன்னா உங்களோட நஷ்டம் தான் அவனோட லாபம். புரியுதுங்களா? உங்களை நஷ்டப்படுத்துறதுக்கான எல்லா விஷயத்தையும் அந்தந்த ஸ்ட்ரக்சரில், அந்தந்த பவுண்ட்ரியில், அந்தந்த டெப்த்தில் அவன் பண்ணிக்கிட்டே இருப்பான்.
நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதை யூனிஃபார்மாக எல்லாத்தையும் ஒரே இடத்துல பண்ண மாட்டான். ஆனால் விஷயம் ஒன்று தான் இருக்கும். உங்களோட ஆசையை தூண்டுவாங்க, இல்லைன்னா உங்களை பயத்தை தூண்டுவாங்க. உங்களோட ஆசை காட்டி, கவனிங்க, ஆசை காட்டி உங்களோட பணத்தை பறிப்பாங்க. பணத்தை பறிக்கிறதுனா என்ன என்ன அர்த்தம்? அவன் 10 ரூபாய்க்கு வாங்கின ஒரு பொருளை 15 ரூபாய்க்கு போன உடனே உங்களை ஆசை காட்டி உங்கள் தலையில் அவனோட பொருளை கட்டி உங்களோட பணத்தை பறிக்கிறது. புரியுதா? ஆசை காட்டி பணத்தை பறிப்பாங்க, பயம் காட்டி உங்களோட பொருளை பறிப்பாங்க. இது 2 தான் என்னது ஸ்டாக் மார்க்கெட்ல ஆண்டாண்டு காலமா நடக்குது. இப்ப பொருளை பறிப்பாங்கன்னா என்ன அர்த்தம்? அவன்கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் 10 ரூபாய்க்கு வாங்கினதை நீங்க 15 ரூபாய்க்கு வாங்குனீங்க பாத்தீங்களா? அந்த பொருளை இப்ப மார்க்கெட் கீழே வரும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? பயத்தை காட்டி என்ன பண்ணுவாங்க? ஆட்டோமேட்டிக்கா உங்கள்ட்ட 10 ரூபாய்க்கு கொடுத்தா 10 ரூபாய்க்கு அவங்க வாங்கி 15 ரூபாய்க்கு உங்கள்ட்ட கொடுத்த அந்த பொருளை இப்ப பயத்தை காட்டி 8 ரூபாய்க்கும் 7 ரூபாய்க்கும் 6 ரூபாய்க்கும் 5 ரூபாய்க்கும் பறிப்பாங்க. இப்போ பொருளை பறிப்பாங்க. அதனாலதான் சொன்னேன், ஆசை காட்டி பணத்தை பறிப்பாங்க, பயத்தை காட்டி பொருளை பறிப்பாங்க. இதுதான் ஆண்டாண்டு காலமா இன்னும் எத்தனை ஆயிரம் வருஷம் ஸ்டாக் மார்க்கெட் இருந்தாலும் இதுதான் நடக்க போகுது. அப்ப நீங்க எப்ப பயப்படாம இருக்கீங்களோ, எப்ப ஓவர் கிரீடில் இல்லாம இருக்கீங்களோ, கடவுளே வந்து சொன்னாலும் மார்க்கெட்டு இந்த இடத்துல இப்படிதான் நீங்க என்னைக்கு புரிஞ்சுக்கிட்டு ரியாக்ட் பண்றீங்களோ, முதல்ல நீங்க உங்க கண்ட்ரோல்ல இருக்கீங்களோ, முதல்ல உங்க பணத்தை உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியுதோ, என்னைக்கு நீங்க உங்க பணத்தை பணக்கார மாதிரி யூஸ் பண்ண தெரியுதோ, அன்னைக்கு தான் நீங்க மார்க்கெட்ல ஜெயிக்க முடியும். அன்னைக்கு தான் இந்த தொழிலே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்றேன், நீங்க தொடர்ந்து ஒரு 4-5 வீடியோ நீங்க பார்த்தா கூட மார்க்கெட்னா என்னன்றது புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் மார்க்கெட்டை உங்களால ஃபாலோ பண்ண முடியும். அதுக்கான மனநிலை உங்கள்ட்ட இருக்கு, அது சார்ந்த ப்ராக்டிஸும் அது சார்ந்த நாலேஜும் உங்கள்ட்ட இருக்குன்னா மட்டும்தான் நீங்க மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணணும். இல்லை நீங்க அதை முழுசா கத்துக்கணும், இதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இல்லைன்னா நீங்க தயவு செய்து இந்த இண்டஸ்ட்ரியிலே இருக்க வேண்டாம், வேற ஏதாவது போய் பாருங்கன்னு சொல்றது காரணம் அதுதான். புரியுதுங்களா? ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க கிளியரா புரிஞ்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணிருக்காங்க, இதுக்கு பேர் தான் ட்ராப்ன்றோம். இப்போ ட்ராப்னா என்ன, கீழே தான் போற மாதிரி காட்டும். அதனாலதான் சொன்னேன், ப்ரீவியஸ் கேண்டிலோட அனாலிசிஸ் வந்து ரொம்ப முக்கியம், கரண்ட் அனாலிசிஸ் ரொம்ப முக்கியம். அப்ப இது என்ன பண்ணக்கூடாது, இது கீழே தான் போகுது, நான் என்ன பண்ணக்கூடாது, இந்த கேண்டிலோட 50% தாண்டி போகக்கூடாது. அதிகபட்சம் இதுக்கு முன்னாடி இருக்கிற பாடி வீக் இங்க இருக்கு, இதை தாண்டிலாம் போகக்கூடாது. அப்ப அதனாலதான் சொன்னேன், ஒரு கேண்டில் 2 கேண்டில் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, அவசரப்படாதீங்க அப்படின்னு சொன்னது. கேண்டில் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இங்க இருந்து பையர் கொண்டு போனாங்கன்னா இது எந்த இடத்துல இது நடக்குதுன்றத பாருங்க. 50%, அப்போ 50% நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்த இடத்துல கேண்டில் அனாலிசிஸ் ஸ்ட்ராங்கா பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். பவுண்டரி 50%ங்கிறது என்னது? பவுண்டரி. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், 50%ல மார்க்கெட்ல முடிவெடுப்பாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். எக்ஸ்சேஞ்ச் ஆகிற இடம் 50% என்ன ஆகும், ஓவர் வேல்யூலேருந்து அண்டர் வேல்யூக்கு, இல்லை அண்டர் வேல்யூலேருந்து ஓவர் வேல்யூக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆகிற இடம். அந்த எக்ஸ்சேஞ்சில் ரீட்டைலர் கையிலேருந்து பெரிய பணக்காரன் கைக்கு போகும், இல்லை பெரிய பணக்காரன் கையிலேருந்து ரீட்டைலர் கைக்கு போகும். மேலேருந்து கீழே வந்துச்சுன்னா என்ன நடக்கும், அது அதிகபட்சம் பணக்காரனோட கைக்கு தான் சுவிட்ச் ஓவர் ஆகும். புரியுதுங்களா? அது மாதிரி கீழே இருந்து மேலே போச்சு அப்படின்னா அது அதிகபட்சம் ரீட்டைலர் கைக்கு தான் சுவிட்ச் ஓவர் ஆகும். அதிகபட்சம். அதுக்காக கீழே போய் ரீட்டைலர் வாங்க மாட்டாங்களான்னு கிடையாது, மேலே போய் பெரிய பணக்காரன் வாங்க மாட்டாங்கன்னு கிடையாது. பெரிய பணக்காரன் ஓவர் வேல்யூலையும் வாங்குவாங்க, அண்டர் வேல்யூல வாங்குவாங்க. புரியுதுங்களா? அது அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபண்ட் இருக்கு, எந்த அளவுக்கு அவங்க அதை மெக்கானிசம் பண்ண முடியும், அது மாதிரி எந்த அளவுக்கு அவங்கள்ட்ட பேக்கப் இருக்கு, இதெல்லாம் பொறுத்து. புரியுதுங்களா? 15 ரூபாய்க்கு வாங்கி 20 ரூபாய்க்கு விற்க முடியும், விற்க முடியாதுன்னு நான் எந்த இடத்துலையும் சொல்லலை. ஆனால் அது ஓவர் வேல்யூ. ஆனால் 10ல் 7 டைம் விற்க முடியாது, 3 டைம் தான் விற்க முடியும். அதே நீங்கள் 15 ரூபா உள்ளதை 10 ரூபாய்க்கு வாங்குனீங்கன்னா 10ல் 7 டைம் 11 ரூபா 12 ரூபான்னு லாபத்தில் விற்க முடியும். ஒரு 3 டைம் வேணும் தான் அந்த 10 ரூபாய்க்கு வாங்குறது 8 ரூபா 9 ரூபான்னு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி ப்ராபபிலிட்டி பாருங்க. அது மாதிரி பெரிய பணக்காரன் அவனோட லாபத்தில் ட்ரேட் பண்ணுறான், நீங்கள் உங்கள் முதல்ல ரிஸ்க் எடுக்கிறீங்க. புரியுதுங்களா? நீங்க உங்களோட கேபிட்டல்ல ரிஸ்க் எடுக்கிறீங்க, அவன் லாபத்துல ரிஸ்க் எடுக்கிறான். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. புரியுதா? அடிக்கடி சொல்றதான். நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சொந்த காசுல ட்ரேட் பண்றீங்க, அவன் என்ன பண்றான், பப்ளிக்கோட காசுல ட்ரேட் பண்றான். ரெண்டாவது அவனுக்கு லாபம். புரியுதுங்களா? அவன் 15 வருஷம் 20 வருஷம் இதே பேட்டர்னை தான் அவன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான், பல கோடி ரூபாய் லாபத்துல இருக்கான். அவன் லாபத்தை கொண்டே ஓவர் வில்ல போட்டாலும் அவனுக்கு லாபத்துக்குள்ளதான் நஷ்டம் வரும். புரியுதா? லாபத்துக்குள்ளதான் கொஞ்சம் நஷ்டம் வரும் மார்க்கெட் ரிவர்ஸ்ல போனாலும். ஆனா நீங்க போய் உங்க முதலே கொண்டே ஓவர் வேல்யூல போட்டீங்கன்னா உங்க முதலுக்கே மோசம் வந்துடும். புரியுதா? லாபத்துல நஷ்டம் வர்றது பிரச்சனை இல்லை, முதலுக்கே மோசம் வரக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப நீங்க யோசிக்க வேண்டிய விஷயங்கள். புரியுதுங்களா? ஒவ்வொன்றையும் நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கணும், நீங்க யாருங்கிறத புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? நீங்க யாரு மார்க்கெட்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நீங்க ரீட்டைலரா, நீங்க பெரிய ஒரு பிக் பிளேயரா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்.
ஆனால் நீங்கள் ரீட்டைலாக இருக்கீங்கிறக்கா கவலைப்பட தேவையில்லை. பணக்காரனோட சேர்ந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா, ஜெயிக்கிற பக்கம் நீங்கள் கூட இருந்தீங்கன்னா உங்களையும் சேர்த்து அவன் கூட்டிகிட்டு போயிடுவான். உங்கள்கிட்ட பைக் இல்லைன்னா கையை காமிச்சு அண்ணா கொஞ்சம் இறக்கி விட்ருங்கன்னு சொன்னால் எப்படி கொண்டு இறக்கி விட்றாங்களோ அதே மாதிரி தான் பெரிய பணக்காரன் எந்த இடத்துல அதிகப்படியாக வர்றாங்க, எந்த இடத்துல ப்ரைஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் கிளியர் கட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, புரியுதா? கிளியர் கட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும்? ஈஸியாக நீங்கள் மார்க்கெட்டில் ஈஸியாக ப்ராஃபிட் எடுக்க முடியும். அப்போ இதெல்லாம் நீங்கள் பாருங்கள். இங்கேருந்து போனாங்க, இந்த இடத்துல லாஸ்ட்டாக ஒரு செல் வச்சாங்க, கவனிங்க, செல் வச்சாங்க. அப்போ இந்த இடத்துல கேண்டில் அனாலிசிஸ் பண்ணணும் டக்குன்னு. இந்த இடத்துல பாடி இருக்குது, பாடி இந்த இடத்துல இருக்குது, விக்கு இந்த இடத்துல இருக்குது. அப்போ இது கீழே தான் வரப்போகுதுன்னா என்ன பண்ணக்கூடாது? இந்த பாடி விக்கை தாண்டி அவுட் சைடு வைக்கக்கூடாது. அவுட் சைடு வச்சா என்ன ஆகும்? இந்த விக்கு அதிகபட்சம் இதுக்கு முன்னாடி எங்கே இருக்குது? விக்கு இங்கே இருக்குது. விக்கை தாண்டி விக்கு போகலாம். விக்கை தாண்டி பாடி போச்சு அப்படின்னா என்ன ஆகும்? இந்த பேஸுக்கே வந்துடும். அதிகபட்சம் இங்கே பேஸ் இங்கே இருக்குது, இங்கே அதிகபட்சம் பெரிய பாடி இங்கே இருக்குது, பெரிய விக்கு இந்த இடத்துல இருக்குது, இங்கே வந்துடும் சொன்னோம். இந்த இடத்த தாண்டி போதோ இல்லையோ இந்த பேஸுக்கே வந்துடும் அப்படிங்கிறத நான் கிளியர் கட்டாக சொல்லிட்டு இருக்கேன். அங்கே தான் போயிட்டு ரெஸ்ட் எடுப்பான். புரியுதா? கிளியர் கட்டாக இப்படி சார்ட் உங்களோட பேசும். பக்கத்தில் தூரத்தில் இதை நீங்கள் அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். புரியுதுங்களா? கேண்டில் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். புரியுதா? கேண்டில் அனாலிசிஸ் ரொம்ப க்ளோஸாக மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுறது, அதுக்கப்புறம் பேட்டர்ன், அதுக்கப்புறம் ட்ரெண்டு. சரியா? இப்போ என்ன பண்ணியிருக்கு? ப்ரீவியஸ் கேண்டில் அனாலிசிஸ் இங்கே இருக்குது, இங்கே பாடி இருக்குது, இங்கே விக் இருக்குது. இப்போ என்ன பண்ணக்கூடாது? இது மேலே தான் போக போகுதுன்னா என்ன பண்ணலாம்? இதை தாண்டி விக்கு வைக்கலாம். ஆனால் இதை தாண்டி பாடி வச்சா மட்டும்தான் மேலே போக முடியும். விக்கு வச்சதுன்னா மறுபடியும் என்ன நடக்கும்? இங்கே தான் வரும். அப்போ இதை என்ன பண்ணுங்க? இது எல்லாத்தையும் மொத்தமாக கிளியர் பண்ணிட்டு கவனிங்க. இப்போ அதிகபட்சம் பையர் எங்கே கொண்டு போயிருக்காங்களோ அதுக்கு வரீங்க, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு வரைஞ்சிங்கன்னா இங்கே இருக்குது. இப்போ என்ன பண்ணும்? இதெல்லாம் உடைச்சது அப்படின்னா என்ன நடக்கும்? இந்த பேஸ் எங்கே இருக்குது? 50% லைன் இங்கே இருக்கு இல்லையா? பேஸ் இங்கே இருக்குது. இந்த 50% லைனுக்கு இந்த பவுண்டரிக்கு மார்க்கெட் வந்துடும். இப்படி தான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட்டை வந்து ரீட் பண்ணணும். அப்போ இந்த கேண்டில் முடிஞ்சு போச்சு அப்படின்னா கரண்ட் கேண்டில் அனாலிசிஸ் பண்ணுங்கள். என்ன நடந்திருக்கு? கரண்ட் கேண்டில் அனாலிசிஸ்னால் என்ன? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த கேண்டிலோட ஹை இங்கே இருக்குது, லோ இங்கே இருக்குது, 50% லைன் இருக்குது. அப்போ 50% கீழே தாண்டி பாடி இருக்கா, மேலே இருக்கா? மேலே இருக்கிற விக்கு எவ்வளோ சதவீதம் இருக்குது, பாடி எவ்வளோ சதவீதம் இருக்குது, ஓவரால் யாரோட கண்ட்ரோலில் இருக்குது, இதெல்லாம் தான் கரண்ட் கேண்டில் அனாலிசிஸ். இதெல்லாம் நீங்கள் தெளிவாக நான் பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஒவ்வொன்றையும் பார்த்தா தான் புரியும். புரியுதுங்களா? சும்மா ஏனோ தானோன்னு பார்த்துட்டு சும்மா கமெண்ட் பண்ணிட்டு போகலாம். இது என்ன 1 மணி நேரம் இருக்குது, இது இப்படி இருக்குது, அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். இல்லைனா சும்மா இதை சீரியஸாக நீங்கள் பயன்படுத்தலாம். புரியுதுங்களா? அதனால தான் நான் ஓப்பனாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இது பிடிச்சிருந்தா நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா தூக்கி போட்டு வேலையை பாருங்கள். உருப்படியாக ஒரு வேலையை பாருங்கள். நான் சொல்கிறேங்கிறக்காக நீங்கள் நம்பலாம் வேண்டாம். புரியுதா? நான் சொல்கிறேங்கிறக்காக நீங்கள் நம்ப வேண்டாம். ஆனால் அதை வந்து அனலைஸ் பண்ணி பாருங்கள், சிந்திச்சு பாருங்கள். ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா முதல்ல உங்களுக்கு என்ன கிடைக்குன்றதை பார்க்கணும். புரியுதுங்களா? உங்களுக்கு என்ன பாதிப்பு அப்படிங்கிறத பார்க்கணும். உங்களுக்கு என்ன ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படிங்கிறத பார்க்கணும். அதனால தான் எப்போவுமே சொல்கிறது, ஒருத்தவங்க சொல்கிறதெல்லாம் செய்யாதீங்க, அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்து பண்ணுங்க. அது ரொம்ப கவனம். நான் அடிக்கடி சொல்கிறது தான், ஜெயிக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னு மட்டும் கேட்டுறாதீங்க. நிறைய சில ஒருத்தவங்க அவங்களோட லாபத்துக்காக அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்க, ஏதாவது டெம்ப் பண்ணுவாங்க, ஆசை வார்த்தை காட்டுவாங்க. அதை நம்பிடாதீங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்றத பாருங்கள். ரெண்டாவது, அவங்க உங்களுக்கு அதனால என்ன பாதிப்புங்கிறத பாருங்க. எப்பவுமே உங்களுக்கு என்ன ஆதாயங்கிறத மட்டும் பார்த்துடக்கூடாது. உங்களுக்கு என்ன பாதிப்புங்கிறதே ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். நிறைய பேர் எவனாவது ஆசை வார்த்தை கண்டோன்னே போய் எதையாவது விட்டு உள்ளே போட்டுறீங்க. அதை மட்டும் பார்க்கக்கூடாது. உங்களுக்கு என்ன பாதிப்புங்கிறத பார்க்கணும். அந்த பாதிப்பு உங்களை எந்த அளவுக்கு பாதிக்கும், அது தாங்குவீங்களா? உங்களை எந்த அளவுக்கு உங்கள் ஃபேமிலியை கஷ்டப்படுத்தும், உங்களோட எக்கனாமிக்கலாக எந்த அளவுக்கு உங்களை கஷ்டப்படுத்தும், அதெல்லாம் பார்க்கணும். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், உங்களால் தோக்கக்கூடிய அமௌண்ட்டு, ஒரு அமௌண்ட்டு போனால் பரவாயில்ல, அது உங்களுக்கு எந்த அளவுக்கும் பாதிப்பை தராது, பெரிய ஒரு மன கஷ்டத்தை தராதுங்கிற அமௌண்ட்டை வச்சு ட்ரேட ஆரம்பிங்க அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன். புரியுதா? அது அதிகபட்சம் உங்களோட மாத வருமானம் எவ்வளோ இருக்கோ அது மாதிரி 2 மடங்கு, அதுக்கு மேலெல்லாம் நீங்கள் ட்ரேடுக்கு கொண்டு வரக்கூடாது. அதை நீங்கள் டெவலப் பண்ணி நீங்கள் உண்மையான திறமையான ட்ரேடராக இருந்தால் அதை நீங்கள் டெவலப் பண்ணி 2 4 ஆக்குங்க, 4 8 ஆக்குங்க. புரியுதுங்களா? அப்படி படிப்படியாக வளருங்க. அந்த தொழிலும் புரியும், அதை நீங்கள் காப்பாற்றவும் செஞ்சிருவீங்க வாழ்க்கை முழுதும். புரியுதுங்களா? ஸோ இதுதான் சரியான மெத்தடு. தெரியாத தொழில் உங்களுக்கு. புரியுதா? என்னதான் சொன்னாலும், என்னதான் உங்களுக்கு புரிஞ்சாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இது உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷு. அதாவது ஃப்ரெஷ்னா என்ன அர்த்தம்? நீங்கள் இப்போ தான் இந்த மார்க்கெட்டை வந்து சரியான பார்வையில் பார்க்க ஆரம்பித்து இப்போ தான் ஓரளவுக்கு ஏதோ ஓகே கண்ணு தெரிஞ்சு ஏதோ ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் புதுசு. அதனால் எப்போவுமே உங்களோட மாத வருமானம் என்ன இருக்கோ அதை தாண்டி 2 மடங்கு ரிஸ்க் எடுக்காதீங்க. ட்ரேடுங்கிறது 100% ரிஸ்க்கு.
இதெல்லாம் நீங்க கிளியரா புரிஞ்சுக்கோங்க. இது எதுக்காக நான் சொல்ல வரேன், ஒருத்தவங்க சொல்றாங்கங்கிறதுக்காக கண்மூடித்தனமா பண்ணாதீங்க. உங்களால பாதிப்பு இல்லாத அளவுல ரிஸ்க் எடுங்க. புரியுங்களா? அதனால தான் நான் ஓப்பனா சொல்றேன். இத வச்சும் நீங்க பண்ண முடியாது அப்படிங்கிறதே நான் சொல்றேன். அப்ப அத வச்சே நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்கள நான் ஆசை வார்த்தை காட்டுறேனா அப்படிங்கிறது. புரியுதுங்களா? இத வச்சு நீங்க பண்ண முடியாது. ஏமாந்து போய் நீங்க பாட்டுக்கு பணத்த போட்டுறாதீங்க. ஓ! சூப்பரா இருக்கு அப்படின்னு. ஏன்னா டப்புன்னு என்ன ஆகும்? இப்படி லைட்டா வர்ற மாரி வந்து டப்புன்னு ஒரே கேண்டில்ல அடிச்சு அவுட் சைட் கேண்டிலா வெளியில வைக்கும். ஏன்னா, இங்க வரும்போது என்ன ஆகும்? ரெட் கலர் கேண்டில பார்த்து இப்ப எல்லாரும் செல் பண்ணுவாங்க. கரெக்ட் தான். ஆனா என்ன நடக்கும் தெரியுமா? இது ஓவராலா அல்டிமேட்டா எல்லோட ஸ்டாப் லாஸும் இங்க வச்சிருப்பாங்க. இந்த ஏரியா டு இந்த ஏரியாக்குள்ள தான் இருக்கும். ஒரே கேண்டில் வந்து ஸ்டாப் லாஸ் ஆன் பண்ணிட்டு மறுபடியும் போவாங்க. இதெல்லாம் மார்க்கெட்ல நேச்சுரலா நடக்கும். அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். அது மாரி இது உண்மையிலே செல்லரோட கண்ட்ரோல்ல தான் வந்திருக்கா அப்படிங்கிறது தெரியாது. அதுக்கு அப்ப இது அதான் நான் சொன்னேன். இது நெகட்டிவ்ல போனா அந்த மெக்கானிசம் பண்ண தெரியணும் உங்களுக்கு. மார்க்கெட்ட மறுபடியும் என்ன ஆகும்? உங்க கண்ட்ரோல்லே வச்சுக்க தெரியணும். அதனால தான் சொல்றேன். சும்மா கரண்ட்டா இருக்கிற சிச்சுவேஷன் வச்சுட்டு இப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கும்னு நினைக்காதீங்க. அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். ட்ரேடுங்கிறது என்னது? 20% வேலைகள் நமக்கு முன்னாடி இருக்கு. ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி 80% வேலைகள் ட்ரேட எடுத்ததுக்கு அப்புறம் தான் இருக்கு. அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த சைக்காலஜி ஃபிட்னஸ். அது இல்லைன்னா இந்த மாதிரி மார்க்கெட் 4 தடவை டப்பு டப்பு டப்புன்னு மேலே 4 கேண்டில் போட்டுச்சுன்னா நீங்க பயந்துக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? மார்க்கெட்டை வந்து உங்க 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 பிடியில இருந்து என்ன நடப்பீங்க? மார்க்கெட்டை விட்டுருவீங்க. புரியுங்களா? சொல்லுவாங்க இல்லையா? புலிவாலை பிடிச்ச கதை. ஒரு ட்ரேட் எடுத்தீங்கன்னா அது புலிவாலை பிடிச்ச கதை. ஒண்ணு புலி சாகணும், இல்லைன்னா நீங்க செத்து போயிருவீங்க. நீங்க மீன்ஸ் உங்க ஃபண்டு செத்து போயிடும். அப்போ அந்த அளவுக்கு சரியா பிடிக்கணும், அந்த அளவுக்கு உறுதியா பிடிக்கணும். புரியுதுங்களா? அந்த அளவுக்கு ஒரு ஃபிட்னஸோட பிடிக்கணும். சும்மா ஏனாதானே நம்ம சும்மா பிடிச்சு பார்ப்போம் அப்படின்னு போய் தொட்டீங்கன்னா அது மொத்தம் உங்க சங்க பிடிச்சிரும், குறவலையை பிடிச்சிரும். ரொம்ப கவனமா இருங்க. கொஞ்சம் கொஞ்சமா உங்க பணம் காணாம போயிடும். இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே அவங்க எடுத்த ட்ரேடை காமிச்சு பாத்தீங்களா, நான் இங்க எடுத்திருக்கேன், இங்க ப்ராஃபிட் வந்துச்சு, இங்க எடுத்திருக்கேன், இங்க எடுத்திருக்கேன். அவங்க ஜெயிச்சதான் காட்டுவாங்க. யாரும் மார்க்கெட்ல இருக்கிற தோல்வியை அப்பட்டமா காட்ட மாட்டாங்க. ஆனா நான் ரெண்டையுமே ஈக்குவலா காட்டிட்டு இருக்கேன். ரெண்டையும் இல்ல, அதிகபட்சம் எப்படியெல்லாம் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதைத்தான் 95% காட்டிட்டு இருக்கேன். இது எங்கேயாவது தான் இது மார்க்கெட்டில் உள்ள ஆப்பர்ச்சுனிட்டியை நான் வந்து ஒளிமறைவு இல்லாம பேசியிருப்பேன். அதிகபட்சம் நான் என்ன பண்ணுவேன், மார்க்கெட்ல என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கறத தான் நான் உங்களுக்கு காட்டுவேன். மார்க்கெட்ல எப்படி பணக்காரன் உங்களை தோக்கடிக்கிறாங்கிறத தான் நான் அதிகபட்சம் காட்டியிருக்கேன். அதுதான், அதனாலதான் நீங்க என்னோட நாலேஜை நீங்க செக் பண்ணி பாருங்கன்னு சொல்றது. இதெல்லாம் யாரால சொல்ல முடியும் இவ்வளவு கிளாரிட்டி அப்படின்னா? மார்க்கெட்ல பல வருடங்கள் அனுபவம் உள்ளவங்க தான் இவ்வளவு அப்பட்டமா மார்க்கெட் உங்களுக்கு புரியுற மாதிரி காட்ட முடியும். சும்மா 4 ட்ரேட் பண்ணிட்டு சும்மா ட்ரேடுக்காக பொழப்பு ஓட்டுறவன் இதெல்லாம் காட்ட முடியாது. புரியுதுங்களா? அவங்களுக்கு என்ன சொல்றது, ஒரு அசாத்தியமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அவங்களால தான் மார்க்கெட்டை உடைச்சு இவ்வளவு கிளியர் கட்டா காட்ட முடியும். அதனால தான் நான் ஓப்பன் சேலஞ்சே பண்றேன். இவ்வளவு எளிமையா டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் சொல்லி தர்ற ஒரு யூடியூப் சேனல் உலகத்திலே கிடையாது, எந்த மொழியிலையும் கிடையாதுன்னு சொல்றது. புரியுதுங்களா? ஸோ அதெல்லாம் நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்ப புரியுதா? இப்ப ரீட் பண்ணுங்க. கவனிங்க. இப்ப ரீட் பண்ணுங்க. என்ன நடக்குது? இந்த ஏற்கனவே போன பாடி தாண்டி பாடி போயிருக்கு. இப்ப என்ன விக்கு தாண்டி விக்கு போயிருக்கு. அப்ப இதை தாண்டி பாடி வரக்கூடாது. அப்ப பாடி வரக்கூடாதுன்னா இப்ப ப்ரீவியஸ் கேண்டிலுக்கே மாத்துங்க. இங்க இருக்கிறத இங்க மாத்துங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதிகபட்ச விக்கு இங்க இருக்கு, அல்டிமேட் விக்கு இங்க இருக்கு. அப்ப இந்த விக்கை தாண்டி என்னணும் பாடி போனா மட்டும்தான் மேல போக போகுது. இல்லைன்னா என்ன நடக்கும்? மார்க்கெட் கீழே தான் வரும். அப்ப இந்த பவுண்டரிக்குள்ள என்ன போகலாம்? பாடி போகலாம். இந்த பவுண்டரியை தாண்டி விக்கு போகலாம். புரியுதுங்களா? பவுண்டரியை தாண்டி பாடி போச்சுன்னா இந்த மார்க்கெட் வந்து இந்த அதிகபட்சம் இருக்கிற பேஸ் எங்க இருக்கு? இந்த பேஸையே உடைக்க போகுதுன்னு அர்த்தம். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ரீட் பண்ண தான் உங்களுக்கு புரியும். அப்ப இன்னும் டவுன்கிரேட் பண்ணி போங்க. இன்னும் டவுன்கிரேட் பண்ணி போனோம்னா 1 மினிட் கவனிங்க. இப்போ 1 மினிட் ரீசெட் பண்ணுங்க. அதிகபட்சம் இங்க இருக்கு. இப்போ இந்த விஷயத்துல உங்களுக்கு கிளியர் கட்டா இங்க தெரியுது பாருங்க. இப்போ அல்டிமேட் பாடி எங்க இருக்கு? இங்க இருக்கு. அல்டிமேட் விக்கு இங்க இருக்கு, இங்க இருக்கு. அப்ப இன்னும் பவுண்டரியே சுருக்குறோம். அப்ப இங்க இருக்கிற பவுண்டரி தெரியுதா? இங்க இருந்த பவுண்டரிய இப்ப என்ன பண்ணிட்டோம்? இங்க இன்னும் சுருக்கிட்டோம். அப்ப என்ன வருது? இதை தாண்டினா தான் போகும். அப்ப இதுக்கடையில எங்க வேணாலும் போகலாம். அப்ப இந்த பவுண்டரிக்குள்ள பாடி வரலாம். இத பவுண்டரிக்குள்ள தாண்டி விக்கு போகலாம். ஆனா இந்த பவுண்டரி உடைச்சு பாடி போனா மட்டும்தான் இன்னும் மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி நீங்க பார்க்கணும். சரியா? சரி, அடுத்து பாருங்க பேட்டர்ன் அனாலிசிஸ். பேட்டர்ன் அனாலிசிஸ் என்ன பண்ணுங்க? அடுத்து வி பேட்டர்ன் போட்டிருக்கு. வி பேட்டர்ன் அனலைஸ் பண்ணணும். அடுத்து இப்போ கேண்டில் அனலைஸ் பண்ணிட்டீங்க. அடுத்து பேட்டர்னை பண்ணணும். 25, 50, 75, 100, 50 வரைக்கும் போயிட்டு போக முடியாம திரும்பி வருது. அப்போ என்ன ஆகுது? இது ஃபெயில்டா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதான் பார்க்கணும். மேலையும் பார்க்கணும், கீழையும் பார்க்கணும். மேலே மட்டும் பார்த்துட்டு ஓ இது கீழே தான் போக போகுதுன்னு நினைக்கக்கூடாது. மேலே பார்க்கணும், கீழே பார்க்கணும். ஏன்னா
வி பேட்டர்னையும் பார்க்கணும், ஏ பேட்டர்னையும் பார்க்கணும். சரி, அப்போ இது இன்னும் சுருக்கணும்னா என்ன இருக்கும்? பேட்டர்ன் படி அதிகபட்சம் போன தலை இங்கே இருக்கு, பாடி விக்கு இங்கே இருக்கு. இப்போ இது இன்னும் மேலே தான் போக போகுதுன்னா என்ன பண்ணணும்? ஆட்டோமேட்டிக்காக இதை தாண்டி முதல்ல பாடி வைக்கணும். அப்போ தான் இங்கே வரும், கரெக்டாக இங்கே வரும். அதை புரிஞ்சுக்கணும். சரி, அப்போ இப்போ ஏ பேட்டர்ன் என்ன நடந்திருக்கு கவனிங்க. ஏ பேட்டர்ன்கிறது கீழே இருந்து மேலே போயிருக்கு. அப்போ என்ன பண்ணணும்? ஏ பேட்டர்னோட அதிகபட்சம் எங்கே இருக்குது? இதை தாண்டி ஏ பேட்டர்னோட தலைக்கு போட்டோம். வி பேட்டர்னோட இப்போ வி பேட்டர்னோட தலைக்கு வாங்க. தலை எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அதிகபட்சம் பாடி விக்கு இந்த ஏரியாவில் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? அதிகபட்சம் இதை தாண்டி போக முடியலன்னா எங்கே வந்துடும்? இங்கே வந்துடும். அப்போ இந்த பேட்டர்னோட தலையை உடைச்சு வி பேட்டர்னோட தலையை உடைச்சு அவுட் சைட் கேண்டில் வச்சா மட்டும்தான் எங்கே வரும்? இந்த பேஸுக்கு, இந்த 50% இந்த பவுண்டரிக்கு வரும். இப்படி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கேண்டில் பேட்டர்ன் ட்ரெண்டு, கேண்டில் பேட்டர்ன் ட்ரெண்டு பவுண்டரி இதை நீங்கள் அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். சும்மா உட்காந்துக்கிட்டே இருந்துக்கிட்டு ட்ரேட் எடுத்தேன், இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் இப்படி இருக்குங்கலாம் தெரிஞ்சால் பண்ண முடியாது. அது மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. மார்க்கெட்டை அப்கிரேட் பண்ணி டவுன்கிரேட் பண்ணும்போது என்ன பண்ணக்கூடாது? ஓவரால் தெரியணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ளோஸ்டாக தெரியணும். இப்போ இதோட அதுக்கு உள்ளே நடக்கிற இதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கெல்லாம் டெம்ப்ட் ஆகிடக்கூடாது. புரியுதுங்களா? மார்க்கெட்டை எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ட் ஆகிடக்கூடாது. சின்ன சின்ன மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக கூட இருக்கும், பயங்காட்டுற அளவு கூட இருக்கும். ஆனால் நீங்கள் அதுக்கெல்லாம் பயந்துடக்கூடாது, அதுக்கெல்லாம் க்ரீட் ஆகிடக்கூடாது. க்ரீட் ஆகிட்டு என்ன பண்ணக்கூடாது? வாங்கினதை வித்துடக்கூடாது பயந்துக்கிட்டு. அது மாதிரி தேவையில்லாமல் வாங்கிடக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கணும். புரியுதுங்களா? ஸோ அதனால தான் சொன்னேன், ஒவ்வொரு அடியையும் நீங்கள் கவனமாக கடந்தால் தான் 1 கிலோமீட்டர் போக முடியும். ஒவ்வொரு கிலோமீட்டரையும் ஒழுங்காக நீங்கள் கவனமாக கடந்திருந்தால் மட்டும்தான் 100 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டருங்கிற அந்த டிஸ்டன்ஸை நீங்கள் கலக்க முடியும். புரியுதுங்களா? அது மாதிரி ஒவ்வொரு அடியும் மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு அடியில் கூட என்ன ஆகிடக்கூடாது? நீங்கள் ஸ்லிப் ஆகிடக்கூடாது. ஸ்லிப் ஆனீங்கன்னா மார்க்கெட்டை விட்டு, உங்கள் கண்ட்ரோலை விட்டு மார்க்கெட் போயிடுச்சுன்னா உங்களால் சமாளிக்க முடியாது. அதனால தான் சொல்கிறது, ஒவ்வொரு விஷயமும் மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம். புரிஞ்சுங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் அடிக்கடி எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுறீங்க, லைவ் ட்ரேடில் பண்ணுங்க, லைவ் ட்ரேடில் பண்ணுங்கன்னு. இதை விடலாம் எளிமையாக பண்ண முடியாது. இப்போ நான் பண்ணுறதே லைவ் ட்ரேட் தான். நீங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்தா தானே தெரியும். நீங்கள் தான் 10 நிமிஷம் வீடியோ பார்த்தோன்னே கமெண்ட் பண்ணுறது தானே மும்முரமாக இருக்கீங்க. இது இப்படி, அது இப்படி, இது இப்படி. புரியுதுங்களா? அது உங்களோட தப்பும் கிடையாது. நீங்கள் உங்கள் மைண்டு ஃபுல்லாக குப்பையாக சேர்த்து வச்சிங்கன்னா பார்க்குறதெல்லாம் குப்பையாக தான் தெரியும். புரியுதுங்களா? நீங்கள் குப்பை தொட்டியில் படுத்துக்கிட்டு ஒன்றுமே ஸ்மெல்லே இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும்? ஒரு லாரி நிறைய பூவை கொண்டு போனாலும் நீங்கள் குப்பை தொட்டிகளை படுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு குப்பை நாத்தம் தான் அடிக்கும். புரியுதா? உங்களுக்கு அந்த பூவோட ஸ்மெல் வரப்போகிறது இல்லை. அப்போ நீங்கள் என்னைக்கு அந்த மைண்ட் செட்லேருந்து வெளியில் வந்து ஒரு வெளிப்படையாக ஒரு விஷயத்த பார்க்குறீங்களோ அதான் நான் சொன்னேன். புரியுதுங்களா? எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா அதை உட்காந்துட்டு சிந்திச்சு பாருங்க, அதை அனலைஸ் பண்ணி பாருங்க. சும்மா எடுத்தவங்க ஒருத்தன் நம்பாதீங்க. நான் சொன்னால் கூட நம்பாதீங்கன்னு தானே சொன்னேன். அப்போ நீங்கள் எப்போ நீங்கள் வந்து வெளிப்படையாக மார்க்கெட்லேருந்து வெளியில் வந்து, புரியுதுங்களா, ஒரு ஸ்டே அவே ஃப்ரம் த க்ரௌடுன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். கூட்டத்தை விட்டு வெளியில் வந்து அதை திங்க் பண்ணுறீங்களோ அதுதான் புரியும். அரசியலாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் என்ன ஆகும்? நீங்கள் கூட்டத்தில் இருந்துக்கிட்டு திங்க் பண்ணி ஒரு கட்சி சார்ந்து ஒரு உணர்வு சார்ந்து நீங்கள் திங்க் பண்ணீங்கன்னா, உணர்வு ரீதியாக திங்க் பண்ணீங்க அப்படின்னா மைண்ட் அங்கே வேலை செய்யாது. புரியுதுங்களா? அந்த உணர்வை கடந்து வெளியில இருந்து திங்க் பண்ணணும், நடுநிலையா திங்க் பண்ணணும், அதுல இருந்து வெளியில வந்து திங்க் பண்ணணும். அப்பதான் அங்க என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். புரியுதா? அதே மாதிரிதான் மார்க்கெட்டு. நீங்க மார்க்கெட்டை வந்து கண்ட கண்ட குப்பையிலெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு இது இப்படிதான் இருக்கும், அது இப்படிதான் இருக்கும், உங்களோட மனக்கணக்குக்கெல்லாம் மார்க்கெட் பதில் சொல்லாது. மார்க்கெட் என்ன மாதிரி மூவ் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்க கணக்கை நீங்க சால்வ் பண்ணிக்கிட்டே போகணும். அப்பதான் நீங்க ஜெயிக்க முடியும். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் மார்க்கெட்ல நடந்துகிட்டே இருக்காது, நீங்க நினைக்கிற மாதிரி இருக்காது. அப்ப நான் பாருங்க, இந்த பவுண்டரி 1 மினிட் தான் கிளியர் கட்டா. இந்த பவுண்டரிக்குள்ள பாடி வரும். ஆனா இந்த பவுண்டரி தாண்டி பாடி போனா மட்டும்தான் இந்த பேஸுக்கு வர முடியும், இல்லைன்னா வர முடியும். இந்த பவுண்டரிக்கு வர முடியும் நான் சொன்னேன். பாத்தீங்களா? விக்கு போகும், பாடி போகணும். பாடி போனாதான் போக முடியும். இல்லைன்னா என்ன ஆகும்? இந்த பவுண்டரியில் இன்சைட் கேண்டில் வச்சு இந்த பேஸுக்கு வந்துடும். இந்த பேஸை உடைச்சதுன்னா இதுக்கப்புறம் 5 மினிட்டு 15 மினிட்டோட 50% எங்கே இருக்கோ அங்கே வந்துடும். இதெல்லாம் நீங்கள் கிளியர் கட்டாக பார்க்கணும். அப்போ என்ன ஆயிடுச்சு? 1 2 3 4 5 6 7 8 9 10 கேண்டிலுக்கு மேலே ஆயிடுச்சு. அப்போ அதிகபட்சம் மார்க்கெட் வந்து செட்டில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். 10 நிமிஷம் பையரால் இந்த பவுண்டரியை உடைக்க முடியல. இப்போ இதே 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா 10 மணி நேரம் வெயிட் பண்ணணும். இதே 5 மினிட்ல பார்த்தீங்கன்னா 1 ஹவர் வெயிட் பண்ணணும். அதனால தான் சொன்னேன், ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு வேலிடிட்டி இருக்கு. அதெல்லாம் நீங்க புரிஞ்சு அப்ரோச் பண்ணணும் மார்க்கெட்டை. சும்மா போயிட்டு ஒரு 5 நிமிஷம் வந்துருச்சுன்னு பண்ணக்கூடாது. எல்லாமே தெரியணும், இன்ச் பை இன்ச்சா தெரியணும். மார்க்கெட்டு உங்க கண்ட்ரோல்ல இருக்கணும், சார்ட் உங்களோட பேசும். அதனாலதான் சொன்னேன், இதோட லைவ் எல்லாம் உலகத்துல எடுத்து வீடியோ போடுற சேனல், உங்களுக்கு சொல்லித்தர சேனல் உலகத்திலே கிடையாது.
புரியுதுங்களா? இதை விட லைவ்னா உங்களை மடியில் தூக்கி வச்சு தான் நான் சொல்லிக் கொடுக்கணும். இதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு என்ன லைவாக சொல்லிக் கொடுங்க, லைவாக போடுங்க, லைவாக போடுங்க எல்லாம். இதை விட லைவ் என்னத்தை போடுறது? புரியுதா? நான் நான் போடுற வீடியோவில் 95% லைவ் தானே. லைவாகவே இல்லைன்னா இருக்கட்டுமே. இப்போ நீங்கள் எடுத்து அதை வரைஞ்சி பார்த்து அதை ஃபாலோ பண்ணுங்கள். அன்றைக்கி உட்காந்து பாருங்கள். இப்போ இன்றைக்கி நான் ஒரு வீடியோ போட்டேன்னா அடுத்த நாள் நான் என்ன பண்ணுறேன், நான் உட்காந்து அந்த அதே பவுண்டரி தானே வரைஞ்சி காமிக்கிறேன். இங்கே வந்திருக்கு, இது நடந்திருக்குன்னு. அதே நீங்கள் பண்ணுங்க. அதை நான் சொன்னேன் இல்லையா, சோம்பேறி. அதாவது ஒருத்தங்க கேட்கும் போதே தெரியும், ஒருத்தன் கேள்வி கேட்கும் போதே தெரியும் இவன் ஆர்வத்தில் கேட்குறானா, இவன் சோம்பேறியா கேட்குறானா. அதாவது எப்படி அர்த்தம் புரிஞ்சுங்களா? அதாவது என்ன இவன், அதாவது என்னன்னா நோகாம நோம்பி கும்பிட்றவன்பாங்க. அதாவது எந்த முயற்சியும் பண்ண மாட்டான், அவனுக்கு நோகாம எல்லாமே கிடைக்கணும். புரியுதா? நோகாம கிடைக்கணும் எல்லாமே அப்படின்னா கிடைக்காது. இப்போ அதுக்கப்புறம் பாருங்க, இந்த வி பேட்டர்ன் அனலைஸ் பண்ணுங்க. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், கேண்டிலா பாருங்க. சொன்னேன்னா இதை தாண்டி விக்கு வைக்கும், பாடி வைக்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் இந்த பேஸுக்கே வந்துரும்னு நான் சொன்னேன். வந்துருச்சா? ஒவ்வொரு விஷயமும் அதான் சொன்னல, சார்ட் உங்களோட பேசும், சார்ட் உங்களோட பேசும். அதைத்தான் நான் சொல்றேன், சார்ட் உங்களோட பேசும். இதெல்லாம் உட்காந்து நாங்கள் ட்ரேடெல்லாம் பண்ணும்போது வரைஞ்சிட்டு இருக்க மாட்டோம். அதையும் நான் சொல்றேன், இவ்வளோ வரையணுமா, இவ்வளோ தெரியும் அப்படிலாம் கிடையாது. இதெல்லாம் உங்களுக்கு மெக்கானிக்கலா உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இவ்வளோ விஷயம் சொல்றது. நாங்கள் ட்ரேட் பண்ணும்போது சுவிட்ச் போட்டால் லைட் எரியுற மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்போம். ட்ரேடை எந்த இடத்துல பண்ணணும்னு தெரியும், அழகாக பண்ணிக்கிட்டே இருப்போம். எப்படி பண்ணணும்னு தெரியும். இப்போ இது 1 மினிட் சார்ட்டை கொடுத்தா கூட புரியுதுல, இது 1 மினிட் சார்ட்டை கொடுத்தா கூட இப்போ வரைக்கும் ட்ரைனிங்கில் என்னோட ஸ்டூடெண்ட்டை கொடுத்தா கூட ப்ராஃபிட் எடுத்திருப்பாங்க இந்நேரம். 1 மினிட் சார்ட்டை இந்த சார்ட்டில் கூட இந்நேரம் ப்ராஃபிட் எடுத்திருப்பாங்க அவங்க. புரியுதா? இதான் விஷயம். சார்ட்டுங்கிறது நமக்கு தான். புரியுதா? இது 1 மினிட்டா, இது 5 மினிட்டா, இது 1 ஹவரா, அப்படி இல்லை. கேண்டிலை ரீட் பண்ண தெரியுது, பேட்டர்னை ரீட் பண்ண தெரியுது, ட்ரெண்டை ரீட் பண்ண தெரியுதுன்னா நீங்கள் என்ன சார்ட்லையும் ட்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். புரியுதா? அசால்ட்டாக ட்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதான் சொன்னல, சார்ட் உங்களோட பேசும். சார்ட் உங்களோட பேசும்னா நீங்கள் ஈஸியாக அப்போ என்ன பண்ணுவீங்க, அடுத்து இதுதான் பண்ண போகுது, இதுதான் செய்ய போகுதுன்னு பேசுச்சுன்னா அடுத்து அந்த விஷயத்த நீங்கள் பண்ணுவீங்களா, பண்ண மாட்டீங்களா? இதான் விஷயம். அதனால நீங்கள் ஒவ்வொரு வீடியோவும் தொடர்ந்து பாருங்க, நுணுக்கமாக பாருங்க. ஸோ அப்போ என்ன நடக்கும், ஏது நடக்குங்கிறத கிளியர் கட்டாக பாருங்க. அப்போ இதை தான் நான் உங்களுக்கு சொன்னேன், பேட்டர்ன் 25, 50, 75, 100 போக முடியாமல் திரும்பி வருது. அப்போ என்ன நடக்கும், இது ஃபெயில்டு வி பேட்டர்னாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த இடத்துல பாருங்க, இப்போ அவுட் சைட் கேண்டில் போட்டிருக்கு. அப்போ இந்த அவுட் சைட் கேண்டில் என்ன கேண்டில், 50% பாடி இந்த ஏற்கனவே பையர் எங்கேருந்து கொண்டு போனாங்களோ அதை விட இருக்குது. 50%, 75 to 80% பாடி உள்ளே தான் இருக்குது. அப்போ என்ன ஆகுது, இதுக்கு பேர் ஃபெயில்டு கேண்டில். அப்போ வந்துருச்சுன்னு உடனே பார்க்கக்கூடாது, அடுத்த ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்கணும். இதான் முக்கியம். புரியுதுங்களா? ஓ இதை உடச்சிருச்சு, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஓ இதை உடச்சிருச்சு, இதை உடச்சிருச்சு பிரேக் அவுட், குதிரா அப்படின்னு குதிக்கக்கூடாது. முதல்ல குதிக்கிறதே தப்பு. எங்கே போய் குதிக்கணும், செல் பண்ணுறதா இருந்தால் இங்கே பண்ணணும். இங்கே உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு எதுக்கு செல் பண்ணுறீங்க? திருப்பி இங்கே வந்துச்சுன்னா எவ்வளோ லாஸ் ஆகும், புரியுதுங்களா? அது போக இங்கே செல் எடுத்திருப்பீங்க, பிரேக் அவுட் செல்லு. புரியுதா? இதுக்கு ஒரு பேர் வேற, பிரேக் அவுட் செல்லு. அப்போ இங்கே எடுப்பீங்க, அப்போ உங்களோட ஸ்டாப் லாஸ் இங்கே வைப்பீங்க. எவ்வளோ லாஸ் எவ்வளோ ப்ராஃபிட், ஸ்டாப் லாஸ் அளவுக்கு 2 மடங்கு ப்ராஃபிட் நீங்கள் வச்சிங்கன்னா இங்கே வரும். அப்போ அவ்வளோ அதனால தான் சொன்னேன், நீங்கள் பண்ணுறது எல்லாத்துலேயும் லாபம் வரும். வரலைன்னா நான் சொல்ல மாட்டேன், 10ல் 3 தடவை தான் வரும், 7 தடவை அது பிச்சுக்கிட்டு போயிடும். அப்போ 7 தடவை லாஸ் அடித்து 3 தடவை ப்ராஃபிட் அடித்தா எப்படி தேருவீங்க நீங்கள்? புரியுதா? இங்கே எடுக்கணும். இந்த இடம் இருக்கையில் தானே நான் மார்க்கெட்டை உங்களுக்கு அனலைஸ் பண்ணேன், இந்த இடம் இருக்கையில் தானே சொன்னேன். தைரியம் இருந்தால் இங்கே எடுக்கணும். அதுக்கப்புறம் என்ன போகும், இங்கே எடுத்தாலும் அதுக்காக ப்ராஃபிட் போகுமா, இல்லை. இது நெகட்டிவ்ல போனால் என்ன பண்ணணுங்கிறது தெரியணும். அதனால தான் சொன்னேன், ட்ரேட் எடுக்கிறது 20% வேலை தான், ட்ரேட் எடுத்ததுக்கப்புறம் தான் 80% வேலைகள் இருக்குன்னு நான் அதனால தான் ஓப்பனாக சொல்கிறேன். இந்த ஓப்பனாக தானே உங்கள் கண்ணு முன்னாடி தானே காமிச்சேன், எங்கே நீங்கள் ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் பண்ணுங்களே பார்ப்போம். ஓப்பனாக தானே சொன்னேன், லைவ் மார்க்கெட்டில் தானே காமிச்சேன். லைவ் மார்க்கெட்டில் கலட்டுங்கன்னு சொல்லி நிறைய பேர் பர்சனலாக எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்களே, அவங்களாம் இப்போ கலெக்ட வேண்டி தானே. இப்போ உங்களுக்கு முன்னாடி தானே ட்ரேட் எடுத்து காமிச்சேன். எங்கே நீங்கள் ட்ரேட் எடுத்து 4 ட்ரேட் ப்ராஃபிட் எடுத்து எனக்கு அனுப்புங்க பார்ப்போம். கன்சிஸ்டண்ட்டாக ஒவ்வொரு 3வது ட்ரேடு நீங்கள் ப்ராஃபிட்டில் எடுத்து காட்டுங்க பார்ப்போம். உங்களோட கேபிட்டலில் க்ரோ பண்ணி காட்டுங்க பார்ப்போம். டெமோலே பண்ணி காட்டுங்க. முடியாது. நான் தான் சொல்கிறேன்ல, ட்ரேடுங்கிறது சும்மா 4 இதை பார்க்கறதுனாலலாம் பண்ண முடியாது. ட்ரேடுங்கிறது அது ஒரு ஃபிட்னஸ்ஸு. அந்த ஃபிட்னஸ் இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா மொத்தமாக மார்க்கெட் உங்களை கலட்டி விட்டுட்டு விரட்டி விட்டுரும். புரியுதா? நான் அடிக்கடி சொல்கிறது தான். அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சரிங்களா? அப்போ எங்கே பண்ணணும், ஏது பண்ணணுங்கிறது இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த வி பேட்டர்ன், அதுக்கப்புறம் இதே கவனிங்க, மார்க்கெட்டு இப்படி இப்படி வரைகிறீங்கன்னா அதுக்கு பேர் என்ன, ட்ரெண்ட் லைன். ஒரு வி பேட்டர்னை அதோட 2 தலையும் காலை கனெக்ட் பண்ணுறதுக்கு பேர் என்ன, ட்ரெண்ட் லைன். சரிங்களா? ட்ரெண்ட் லைன். அப்போ என்ன பண்ணுறீங்க, அதே மாதிரி இந்த 2 ட்ரெண்ட் லைனை இப்படி கனெக்ட் பண்ணி இப்படி கீழே இழுக்கிறீங்களா, அதிகபட்சம் இந்த வி பேட்டர்ன் லோ எங்கே இருக்குது,
இந்த லோ பாடி எங்கே இருக்குது, பாடி இங்கே இருக்குது, இந்த கனெக்ட் பண்ணுறீங்கன்னா இது சேனல். அப்போ மேலே உள்ள இந்த பேட்டர்னை இதை தாண்டி மேலே போக முடியலன்னா என்ன அர்த்தம், கட்டாயம் இந்த சேனலோட அல்டிமேட் லோ எங்கே இருக்கோ, இந்த சேனலோட ஆப்போசிட் சைடுங்க, இதுக்கு நேராக எங்கே இருக்கோ இங்கே இங்கே கண்டிப்பாக வந்துரும்னு அர்த்தம். இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் உலகத்தில் எவனும் சொல்ல மாட்டான். அவனுக்கு தெரிஞ்சா தானே சொல்லி தருவான், அது வேற விஷயம். இப்படி இப்படி ட்ரெண்டாக பார்க்க தெரியணும், சேனலாக பார்க்க தெரியணும், மேலே போனால் எங்கே போகும், கீழே வந்தால் எங்கே வரும், எல்லாம் தெரியணும். புரியுதா? நீங்கள் என்னத்தை பார்ப்பீங்க, இந்த சப்போர்ட்டை மட்டும் தான் பார்ப்பீங்க. அவன் இங்கே இருக்க மாட்டான், சப்போர்ட்டுக்கு கீழே கொண்டு வந்து ட்ராப் அடித்து மறுபடியும் இங்கேருந்து மேலே போவான். அப்போ என்ன ஆகணும், வெறும் ப்ரைஸாக பார்க்கக்கூடாது, ஒரு பவுண்ட்ரியாக பார்க்க தெரியணும். அப்போ தான் ஜெயிக்க முடியும். இப்போ நாங்கள் சொன்னோம் இல்லையா, இந்த சேனலை இங்கே கனெக்ட் பண்ணுறோம், அதோட அல்டிமேட் லோ எங்கே இருக்கோ இதை வந்து சேனலாக கனெக்ட் பண்ணி இதுக்கு நேராக ஆப்போசிட் எங்கே இருக்கோ அந்த லோவில் ஒரு லைன் போடுங்க. அப்போ இதுக்கு நேராக எங்கே வந்திருக்கோ, எங்கே இது உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது, இது கண்ணுக்கு தெரியாது, இங்கே இருக்கையில் இங்கே வரும்னு நான் சொல்கிறேன். கண்ணுக்கு தெரியாது, கண்ணுக்கு தெரியாது, உங்கள் கண்ணுக்கு தெரியணும். அப்போ தான் நீங்கள் மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியும். பணக்காரன் ஃபியூச்சரை திங்க் பண்ணி தான் ப்ரெசண்ட்டை டிசைன் பண்ணுவான். ஏழைகள் என்ன பண்ணுவீங்க, பாஸ்ட்டை திங்க் பண்ணி ப்ரெசென்ட் டிசைன் முடிஞ்சு போனதை திங்க் பண்ணுவீங்க. இங்கே தான் முடிஞ்சிருக்கு, இங்கே தான் பிரேக் அவுட் இருக்குது அப்படின்னு திங்க் பண்ணி இங்கே பண்ணுவீங்க. இவ்வளோ தான் கிடைக்கும், அடிச்சிச்சுன்னா மேலே போயிடும். புரியுதா? இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் கிளியர் கட்டாக ட்ரை பண்ணணும். இந்த சேனலை கம்ப்ளீட்டாக உடச்சிருச்சுன்னா மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, இந்த பவுண்டரியே முடிச்சிருச்சுன்னு அர்த்தம். இதுக்கு மேலே இந்த சேனல் எல்லாம் முடிச்சு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 5 மினிட்டுக்கு போகணும்னு அர்த்தம். இப்படி ஒவ்வொரு விஷயமும் கிளியராக இருக்குது. சும்மா உங்களுக்கு ஏனோ தானோன்னு எல்லா பேரும் சும்மா வீடியோ போடலாம், சும்மா உளரலாம் உட்காந்துக்கிட்டு. புரிஞ்சு பண்ணணும், கிளியர் கட்டாக பண்ணணும். அதனால தான் சொன்னேன், என்னோட 25 வருஷ எக்ஸ்பீரியன்ஸு. அதனால தான் எந்த இடத்துலையும் நான் பேசுறது உங்களுக்கு திமிரா தெரியலாம், தெனாவட்டா தெரியலாம். நான் பேசுறது உண்மைங்கிறதுனால தான் உறக்க பேசுகிறேன். நான் உறக்க பேசுறதுனால தான் உங்களுக்கு அது என்ன மாதிரி வேணாலும் தெரியலாம். புரியுதுங்களா? அது யாரையும் காயப்படுத்தணும்னு பேசுறது இல்லை, என்னை மீறி வருது அது. ஏன்னா நான் பேசுறது உண்மை. ஒவ்வொரு பேட்ச்லையும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் நான் ட்ரேடராக உருவாக்கிட்டு இருக்கேன். அப்போ ஏமாத்திட்டு இருக்க நினைக்கும் போது எனக்கு கோவம் வரத்தான் செய்யும். புரியுதா? கோவம் வரத்தான் செய்யும். ஏன்னா நான் இருக்கிற இண்டஸ்ட்ரியில் இப்படிலாம் நடக்கும்போது எனக்கு கோவம் வரத்தான் செய்யும். அது யாருக்கா இருந்தாலும் வரும். புரியுதா? அதனால தான் நீங்கள் சும்மா வரைக்கும் வாய்ச்சாவிட்டால் பேச வேண்டாம். எதுவாக இருந்தாலும் ரிசல்ட்டில் வாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது. புரியுதுங்களா? கவனிச்சிங்களா? ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த 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 சேனலோட ஆப்போசிட் எங்கே, அல்டிமேட் இங்கே. அதுக்கப்புறம் என்ன ஆகும், மறுபடியும் இந்த சேனலில் டச் பண்ணி பால் மாதிரி திரும்பப்பாங்க. இதை உடச்சி அவுட் சைடு வச்சுச்சுன்னா மறுபடியும் இந்த சேனலை உடச்சி இன்சைடு வைக்கணும். அப்போனா மட்டும்தான் இங்கே போக முடியும். அதாவது இப்போ நான் அதே மாதிரி ட்ரெண்ட் லைனுக்கு என்ன சொன்னேன், முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், ட்ரெண்ட் லைனும் ப்ரைஸும் ஒரு காதலி மாதிரி. இதை விட்டு எவ்வளோ தூரம் போனாலும் அதிகபட்சம் அதோட ஆப்போசிட் அந்த ட்ரெண்ட் லைன் எங்கே இருக்கோ, இப்போ அதிகபட்சம் லோ இங்கே தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்கே இருக்குது. அப்போ என்ன வரும், இதுக்கு நேராக இங்கே அல்டிமேட்டாக இங்கே இருக்கும் அந்த ட்ரெண்ட் லைனில். முன்னாடி என்ன பண்ணேன், இதே ட்ரெண்ட் சேனலில் எங்கே இருக்கோ அங்கே ஆப்போசிட்டாக மார்க் பண்ணேன். இப்போ இங்கே எங்கே இருக்கோ ட்ரெண்ட் லைனில் எங்கே ஆப்போசிட் இருக்கோ அதுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதை உடச்சி மார்க்கெட் இந்த லோ உடைக்க முடியாமல் மார்க்கெட் போச்சுன்னா இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வரும். இப்படி தான் ஒவ்வொரு விஷயமும் பார்க்கணும். புரியுதா? இந்த மாதிரி கிளியர் கட்டாக உலகத்துல எவ்வளோங்க. பட் நாங்கள் இதெல்லாம் ட்ரேட் பண்ணும்போது இப்படி ஒரு புள்ளி கூட மார்க்கெட்டில் வைக்க மாட்டோம். அதெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை. வெறும் சார்ட் எங்களோட பேசும், அதை நாங்கள் பண்ணிகிட்டே போவோம். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக வரைஞ்சி நம்ம பண்ணால் கூட போக 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 என்ன பண்ணுவோம், வெறும் சார்ட்டை வச்சுட்டே ட்ரேட் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்போம். அந்த அளவுக்கு கிளியர் கட்டாக பண்ண முடியும். அதனால தான் நாங்கள் எங்களால் 100% ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஒவ்வொரு 3வது ட்ரேடும் உங்களால் ப்ராஃபிட்டோட முடிக்க முடியும். நான் ஓப்பன் மீடியாலே சொல்கிறேன். புரியுதுங்களா? ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், சும்மா இந்த வீடியோவை பார்த்துட்டு ஓகே இப்படி போயிருக்கோம், அப்படி இருக்கும், கரெக்டாக தானே இருக்குது, அப்படி தானே இருக்குன்னு பண்ணிடாதீங்க. இதெல்லாம் ஒரு சொல்ல அடிக்கடி நான் சொல்கிறேன் தான், இதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஓசி மிச்சர் மாதிரி. புரியுதுங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நீர்மோர் கொடுக்குற மாதிரி. இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஃப்ரீயாக கிடைக்கிற விஷயங்கள். இவ்வளோதான் ஃப்ரீயாக கிடைக்கிறது, இவ்வளோதான் கிடைக்கும். இதுதான் நான் ஃப்ரீயாக பண்ணணுங்கிறது. இந்த அளவுக்காவது உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். டெக்னிக்கலுங்கெல்லாம் இப்படி தாங்க இருக்கணும். ஒரு டெக்னிக்கலுங்கிறது இந்த அளவுக்கு சொல்லிக் கொடுக்கணும். புரியுதா? உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம், எப்படியா சொல்லிக் கொடுத்தாங்க? நீங்கள் நல்லா யோசிங்க. உங்கள்கிட்ட டெக்னிக்கல் கிளாஸ் போகிறேன்னு போனீங்களே, அதை புரிய வைக்கிறதுக்கு தான். அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் பணத்தை இழந்திருக்கீங்க, படிப்பு நான் இந்த கோர்ஸ் போகிறேன், அந்த கோர்ஸ் போகிறேன்னு படிப்பை எந்த அளவுக்கு இழந்திருக்கீங்கன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் இது. இது புரிஞ்சா போதும். இது என்னோட சோசியல் சர்வீஸ் முடிஞ்சுச்சு. நான் சர்வீஸாக பண்ணுறது எனக்கு முடிஞ்சு. இதுக்கு மேலே என்னை காப்பாற்றிக்கிறதுக்கு எனக்கு தெரியும். எனக்கு பொழப்பு இருக்குது. புரியுதா? எனக்கு பொழப்பு இருக்குது. அந்த பொழப்புல ஏற்கனவே நிறைய பேர் இருக்காங்க. அதை வச்சு நான் என்னை காப்பாற்றிக்கிறது தெரியும். இதுக்கு மேலே
புரியுதா? இதுக்கு மேல விஷயம் தெரிஞ்சு வந்தீங்கன்னா, இதுக்கு மேல நான் சோசியல் சர்வீஸ் பண்ண மாட்டேன். இதுக்கு மேல நான் பண்ண ஆரம்பிக்கணும். அது என்னோட தொழில். தொழிலுக்கு உண்டான மரியாதையும், தொழிலுக்கு உண்டான என்ன சொல்றது ரிவார்டு இருக்கிற இடம் இருந்தா தான் நான் பண்ண முடியும். அதை நான் சும்மாலாம் சொல்லிக் கொடுக்க முடியாது. அங்க நான் மொத்தமா சோசியல் சர்வீஸ் நான் சொன்னேன்ல ஏற்கனவே, கொஞ்சம் மோர் வேணா கொடுக்கலாம். சோறே சும்மா கொடுங்கன்னா அவன் கடையை பூட்டிட்டு தான் போகணும். அது நடக்காது. அது அப்படி யாரும் அது பண்ணவும் மாட்டாங்க. அப்படி ஒருத்தன் பண்றேன்னு பண்ணிட்டு இருக்கானா, நீங்க தான் அதுக்கான ப்ராடக்ட். கவனமா இருங்க. நீங்க தான் அதுக்கான ப்ராடக்ட். மொத்தமா பெரிய அளவுல உங்களுக்கு லாஸ் ஆகும். போயிட்டு சீரியல் பாக்குறீங்க, உங்களுக்கு சும்மா சீரியல் நீங்க எதுவும் பண்றதில்ல, ஃப்ரீயா பாக்குறீங்கன்னா உங்களோட டைம் தான் அவனுக்கான காசு. இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கோங்க. எதுவுமே எங்கேயுமே சும்மா கிடைக்காது. சும்மா கிடைக்குதுன்னா நீங்க தான் ப்ராடக்ட். நீங்க தான் அதுக்கான ப்ராடக்ட். உங்களை அடமானம் வச்சு மொத்தமா ஒன்ன பண்ண போறாங்கன்னு அர்த்தம். இதான் விஷயம். இலவசமா கிடைக்கிற எதுவுமே ஆரோக்கியமானது கிடையாது. அதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். புரியுங்களா? ஒவ்வொன்றுக்கும் அதுக்கான விலை இருக்கு. அதுக்கான விலையை கொடுத்து நீங்க வாங்குறதுக்கு பார்க்கணும். சும்மா குறுக்கு வழியில இப்படி அப்படி இப்படிலாம் கிடைச்சாலும் அது ரொம்ப நாளைக்கு கிடைக்காது, நீடிக்காது. அதை நீங்க காப்பாத்திக்க முடியாது. அதெல்லாம் ரொம்ப கவனமா நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி வேறுபடுத்தி பாருங்க. புரியுதா? ஒருத்தங்களை வேறுபடுத்தி பார்க்க தெரியணும். சும்மா எல்லாமே சும்மா ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு மாட்டு மூளைன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். மாட்டு மூளை மாதிரியே திங்க் பண்ணக்கூடாது. மனுஷ மூளை மாதிரி திங்க் பண்ணணும். புரியுதா? உங்க உழைப்பையுமே மனுஷன் மாதிரி போடுறதுக்கு பாருங்க. சும்மா மாடு மாதிரி உழைக்கணும் அதெல்லாம் நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன். புரியுங்களா? ஒரு ஹியூமன் மாதிரி திங்க் பண்ணணும். நிதானமா இருந்து இது திங்க் பண்ணி பார்க்கணும். அனலைஸ் பண்ணி பார்க்கணும். புரியுங்களா? அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட்டான விஷயங்கள் தெரிஞ்சிரும். அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். உலகத்திலே இந்த அளவுக்கு தெளிவா சொல்லி தர்ற ஒரு டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் கிளியர் கட்டா ஒரே விஷயம் தான் ஃபாலோ பண்றேன். இன்னைக்கு வரைக்கும் நான் எதையுமே எடுக்கல. ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சேன். இப்ப பேரல சேனல் வரைஞ்சேன்னா ஜஸ்ட் லைக் தட் அதுக்குள்ள இருக்கிற அந்த மிராக்கிள் இது அப்படி உங்களுக்கு அப்படி லைட்டா அப்படி ஒரு மேஜிக் மாதிரி காட்டுறதுக்கு தான் அதெல்லாம் கொண்டு வர்றது. அதெல்லாம் வச்சு பண்ணுங்கன்னு நான் சொல்றதே இல்லை. அதெல்லாம் நாங்கள் வச்சு பண்ணவே மாட்டோம். இப்போ இந்த வரைகிற விஷயம் கூட நாங்கள் லைவெல்லாம் ட்ரேடுக்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது பண்ண மாட்டோம். அட் லாஸ்ட் நாங்கள் அதெல்லாம் பண்ண மாட்டோம். சொந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. புரியுங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு விஷயத்த உங்களோட பேசும். அது மாதிரி ஒவ்வொரு இண்டிகேட்டருக்கும் ஒரு ஸ்டோரி இருக்கு. புரியுதுங்களா? ஒரு இண்டிகேட்டர் இருக்குன்னா ஒரு இண்டிகேட்டரை வச்சே நான் 2 நாள் பேச முடியும். ஒரு ஆர்எஸ்ஐனா ஆர்எஸ்ஐ வச்சே நான் 2 நாள் பேச முடியும். அது அதோட அதோட நேச்சர் என்ன, அது எதுக்காக பயன்படுது, அது எப்படி பயன்படுத்துது, அது பேசுற மொழி என்ன அப்படிங்கிற கொண்டு பேச முடியும். அதனால தான் சொன்னேன். நீங்க இதுக்கு முன்னாடி எல்லாரும் ட்ரெண்ட் லைன் தான் வரைஞ்சீங்க. நான் சொல்லி கொடுத்த மாதிரியா ட்ரெண்ட் லைனை நீங்க பாத்தீங்க? எவனாவது ஒருத்தன் இந்த ட்ரெண்ட் லைனை உடைச்சு மேல போனா ஓவர் வேல்யூ உடைச்சு கீழே வந்து அண்டர் வேல்யூன்னு சொன்னானா, முதல்ல அண்டர் வேல்யூல பை பண்ணணுங்கிறத முதல்ல சொன்னானா, ஓவர் வேல்யூல பை பண்ணா என்ன என்ன விஷயங்கள் இருக்கு, அதோட நேச்சர் என்ன, 10ல எத்தனை ட்ரேடு லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓவர் வேல்யூல மார்க்கெட் அப்ரோச் பண்ணா அப்படிங்கிறத சொன்னானா, பணக்காரன் ஏன் பண்றான் அப்படின்னா நான் இப்ப சொன்னதுதான் அவன் லாபத்துல பண்றான். அவனுக்கு லாபத்துல நஷ்டம் வரும். நீங்க போய் ஓவர் வேல்யூல கை வச்சீங்கன்னா உங்க முதல்ல பண்றீங்க, உங்க கேபிட்டலே பண்றீங்க, லாஸ் ஆனா உங்க முதலுக்கே மோசமாயிடும். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த மாதிரி கிளியர் கட்டா பண்ணணும். இந்த மாதிரி சொல்றேன் பாத்தீங்களா? இதுதான் என்ன சொல்றது தர்மம் பண்றது. இதுதான் சோசியல் சர்வீஸ். இவ்வளவுதான் நான் பண்ண முடியும். இதுக்கு மேல உங்க கையை பிடிச்செல்லாம் தடுக்க முடியாது. அது எனக்கு வேலையும் கிடையாது. ஐயா குடிக்காத குடல் வெந்து போயிரும்னு சொல்றதுதான் ஒரு டாக்டர் வேலை. உன் கூடவே ஒயின் ஷாப்புக்கு வந்துட்டு பாட்டில் குடிக்கும் போது தட்டி விடுற வேலை அவர் வேலை கிடையாது. புரியுதா? அதே மாதிரிதான் இந்த சேனல்ல இவ்வளவுதான் ஃப்ரீயா இருக்கும். இதுக்கு மேல வேணா நீங்க காசு கட்டி தான் படிக்கணும். புரியுதா? அதுக்கு மேல கிடைக்காது. கண்டிப்பா காசு கட்டி தான் படிக்கணும். அதுக்கான வேலையை கொடுத்தாதான் அது கிடைக்கும். இங்க நான் இவ்வளவுதான் டைம் போடுவேன். பச்சையா சொன்னா இங்க நான் இவ்வளவுதான் டைம் போடுவேன். அப்ப என்னோட டைம் இன்னும் அடிஷனலா உங்களுக்கு ஒரு மணி நேரம் வேணும், 2 மணி நேரம் வேணும், 3 மணி நேரம் டெய்லி வேணும்னா அதுக்கான விலையை கொடுத்தா தான் நான் அந்த டயத்தை கொடுப்பேன். இது வியாபாரம். புரிஞ்சுங்களா? ரெண்டையும் வித்தியாசப்படுத்தி பார்த்துக்கோங்க. அதனால இங்க நான் அப்படி இருக்கேன்னா முழுக்க முழுக்க நான் சோசியல் சர்வீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன்னு நினைக்காதீங்க. அங்க நான் வேற. அங்க நான் முதலாளி. அங்க நான் ஓனர். என்னோட நாலேஜுக்கு நான் ஓனர். புரியுதா? அதை வியாபாரம் தான் பண்ணுவேன். இங்க நான் ஓனர் கிடையாது. புரியுதுங்களா? என்னோட நாலேஜை இங்க நான் என்ன பண்றேன், இலவசமா கொடுக்குறேன். அவ்வளவுதான். இங்க இந்த எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. இதை புரிஞ்சுக்கிட்டா நீங்க போதும். அதுதான் என்னோட இது. இதை புரிஞ்சு நீங்க மார்க்கெட்ல இருந்து கவனமா இருந்தா போதும். மறுபடியும் பணத்தை நீங்க இழக்காம இருந்தா போதும். இந்த புண்ணியம் எனக்கு கிடைச்சா போதும். இந்த அளவுக்கு எனக்கு புண்ணியம் கிடைச்சா போதும். இதுக்கு மேல எல்லாம் எனக்கு புண்ணியம் தேவையில்லை. புரியுதா? இதுக்கு முன்னாடி நான் உட்காந்து புண்ணியம் பண்ணிட்டு இருந்தா அப்ப எனக்கு எவனாவது புண்ணியம் பண்ற மாதிரி ஆகி போயிடும். புரியுதா? எல்லாத்தையுமே நீங்க தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால ஒவ்வொரு வீடியோவும் தெளிவா பாருங்க. ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க எத்தனை தடவை பார்த்தாலும் அங்கே விஷயங்கள் இருக்கு. புரியுதுங்களா? வெறும்
என்ன சொல்றது, வெறும் ஒரு ட்ரெண்ட் லைனை வச்சு ஒரு சேனலை வச்சு அடுத்து மார்க்கெட் எங்க போகும் எங்க வரும் எல்லாமே நீங்க சொல்ல முடியும். ஆனாலும் அதெல்லாமே 20% வேலைகள் தான். டெக்னிக்கல்ல என்ன ஒரு மேஜிக் வேணாலும் காட்டலாம். டெக்னிக்கலா புரியுதா? டெக்னிக்கலா காட்டுற மேஜிக் எப்படி, அப்படி ரூபா வெறும் பேப்பரை பணம் வர வைக்கிற மாதிரி மேஜிக் தான் அது. ஆனா ஒரிஜினல் பணம் கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். டெக்னிக்கலா அப்ரோச் பண்ற விஷயங்கள் வந்து ரியல் மார்க்கெட் கிடையாது. டெக்னிக்கலா உள்ள விஷயங்கள் 20% வேலைகள் மட்டும்தான். அதை பார்த்து ஏமாந்துடாதீங்க. ஓ இவன் பேப்பரை பணமாக்குறாங்கிற மாதிரி தான் இப்போ நான் காட்டுற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். அது பணம் கிடையாது, அங்கல்ல காசு. டெக்னிக்கலா எடுத்தாலும் ஃபண்டமெண்டலா மார்க்கெட் அனலைஸ் பண்ணாலும் அது லாஸ் போகும். அது லாஸ் போகும்போது நீங்க ஒரு விஷயம் பண்றீங்க பாத்தீங்களா, அங்கதான் விஷயம் இருக்கு. அங்கதான் 80% விஷயம் இருக்கு. அதை பண்ணா தான் ஒரிஜினல் மணி அங்கதான் இருக்கு. இதெல்லாம் பேப்பர் மணி மாதிரி. அப்படி டக்கு டக்குன்னு காட்டும் போது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம். ஆனா இந்த அளவுக்காவது நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த 20 மார்க் கொஸ்டினுக்கு இப்ப நீங்க 20 மார்க் எடுத்துடலாம். இந்த அளவுக்காவது நீங்க பணம் கட்டி படிச்ச இடத்துல இருந்துச்சா, இதுதான் நான் கேட்கிற கேள்வி. அப்ப இந்த அளவுக்கு கூட இல்ல. சரி ஒண்ணு. ரெண்டாவது பணம் கட்டுற இடத்துல எங்கேயாவது ட்ரைனிங் இல்ல கோர்ஸ்ன்னு போன இடத்துல அவன் உங்களோட உட்காந்து ஒரு 100 ட்ரேடு உங்களை பண்ண வச்சாங்களா? ஒரு 100 ட்ரேடு டெமோல 100 ட்ரேடு லைவ்ல 100 வேண்டாங்க. அவன் சொன்ன கான்செப்ட் வச்சு ஒரு 10 ட்ரேடு பண்ணி உங்களை கான்பிடண்டா அனுப்பிச்சாங்களா? அப்ப அதை சிந்திக்கணும் நீங்க. அதெல்லாம் நீங்க தான் யோசிக்கணும். அனுப்பிச்சாங்களா? இல்ல. அப்ப இதெல்லாம் எப்படி நீங்க கோர்ஸ் நம்பி இதுக்கப்புறம் இதே மாதிரி பேட்டர்ல இருக்கிறதே நீங்க நம்பி நம்பி போனீங்கன்னா இன்னும் கோர்ஸுங்கிற பேர்ல இன்னும் எத்தனை ஆயிரத்தை எத்தனை லட்சத்தை இழக்க போறீங்க? யோசிச்சு பாருங்க. ரெண்டும் ஒண்ணுதானே. மார்க்கெட்ல இழந்தாலும் இழப்பு தான். சும்மா படிக்கிறேங்கிற பேர்ல இழந்தாலும் இழப்பு தான். அதனாலதான் அடிக்கடி சொல்றது, வெறும் நாலேஜ் பிராக்டிஸ் இல்லாத நாலேஜும் நாலேஜ் இல்லாத பிராக்டிஸும் உங்களை செல்லா காசா தான் மாத்தும். நான் படிக்கிறேன்னு படிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அதுவும் செல்லா காசா தான் ஆகும். திரும்பி பார்த்தா ஒன்றும் இருக்காது. அதே மாதிரி சும்மா எதையுமே முழுசா படிக்காம ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறது முடிக்கிற வரைக்கும் என்ன இருக்கோ அதை படிக்காம சும்மா ஏதோ ஒன்றை படிச்சு வச்சுக்கிட்டு அதை என்ன பண்றது, நான் ப்ராக்டிஸ் பண்றேன் சரியான நாலேஜ் இல்லாம ப்ராக்டிஸ் பண்றதும் என்ன ஆகும், செல்லா காசா தான் ஆகும். நாலேஜ் வித்தவுட் ப்ராக்டிஸ் வித்தவுட் நாலேஜ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. புரியுதா? எல்லாமே உங்களுக்கு ஜீரோ தான் கொடுக்கும். இதெல்லாம் ரொம்ப கவனமா நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அது மாதிரி இப்ப ஒவ்வொரு வீடியோலையும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லதான் இந்த கொசு தொல்லைகள்லாம் கொஞ்சம் ஒளிஞ்சிருக்கு. புரியுதா? அதான் விஷயம். முதல்ல ஒரு ஒரு இது எனக்குன்னு இல்லை, யாரு எந்த நல்லது பண்ண போனாலும் இங்க இப்படிதான் இருக்கும். விமர்சனம் பண்ணுவாங்க. அது இது பண்றது அப்படி பண்றது இப்படி பண்றது. அந்த கொசு எல்லாம் என்ன பண்ணணும், அப்பப்ப கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். முன்னளவுக்கு கொசு தொல்லைகள் இல்லை. இப்ப கொஞ்சம் கம்ப்ளீட்டாவே ஓஞ்சிருச்சு. ஏன்னா பாப்பான்ல இவன் சொல்றது உண்மையா போயான்னு அவனுக்கு மட்டும் தெரியாமையா இருக்கும். அதனாலதான் சொல்றேன், நீங்க எதை பேசுறதுனாலும் ஜெயிச்சுட்டு பேசுங்க. நீங்க இன்னொருத்தருக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க ஜெயிச்சுட்டா பேச வேண்டிய அவசியமே இருக்காது லைஃப்ல. உங்களை பார்த்து ஒருத்தன் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கான்னா முதல்ல விமர்சனத்துக்கு பதில் சொல்லி உங்க டயத்தை வீணாக்காதீங்க. ஜெயிச்சிருங்க. ஜெயிச்சிட்டீங்கன்னா நீங்க அவனுக்கு பேச வேண்டிய அவசியமே இல்லை. எதை பேசுறதுனாலும் ஜெயிச்சுட்டு பேசுங்க. நீங்க ஜெயிச்சிங்கன்னா நீங்க பேச வேண்டியது இல்லை, உங்க வெற்றி அவனுக்கான பதில சொல்லும். அதெல்லாம் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. கரெக்டா? அதனால எல்லா கொசுக்கும் மருந்து அடிச்சுக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்பப்ப முக்கியமான கொசை கிளியர் பண்ணி விட்டோம்னா மற்ற கொசெல்லாம் தானாலே காணாம போயிடும். அதனால இதுல வர்ற ஒவ்வொரு வீடியோக்களையும் நீங்க கிளியரா பாருங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.